ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. இன்னொரு இடத்துக்கு போயிடுன்னு பணத்தை கட்டிட்டு வந்துட்டாங்க. அது செய்தி. இதுக்கு பின்னாடி இருக்கிற செய்தி, இந்த வீட்டில் உன்னால எங்க 2 பேருக்கு பிரச்சனை வருது. ஆனால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், பெரியவங்களை அனுசரிச்சு போன்னு சொல்லுவோம். ஆமாம், ரிவர்ஸில் தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நாம் இவ்வளவு தவறு செஞ்சுருந்தாலும் நம்மளை வந்து அனுசரிச்சாங்களே, இருக்கும்போது தெரியாது. வாய்ப்பே இல்லை. பெரும்பாலான முதியவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கும்போதே அந்த மரியாதை கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்காது. இருக்கும்போது கிடைக்கலன்னு இப்போ என்ன அர்த்தம்? அப்படியே ரிவர்ஸில் போவோம். நம்ம கொடுத்தோமா? கணவராக இருக்கிற கேரக்டர் இருக்குல்ல, அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அது என்ன செய்யுது? அவர் எதுக்கு இதில் எழுதுறீங்க? அவர் பாட்டுக்கு பாவம் செவனேன்னு இருக்காரு. அந்த அம்மாவுக்கு ஒரு கணவர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரும் அமைதியாக பேத்தி ஓடி வந்து எடுக்குது, பேசுது. பாட்டி இதை உட்காந்து கவனிச்சிருக்கிற பாட்டி, அது யாரு அப்படின்னு கேட்குது. சுகீசிவன் என்ன சொல்லுவார், அது யாராக இருந்தால் உனக்கு என்னன்றாரு. வாழ்க்கை அடுத்த தளத்துக்கு போயாச்சு, இனி உனக்கு ஃபோன் கால் வராது. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள சாவி கொத்து தான் அதிகாரம். இந்த வீட்டோட சமையல் இடை தான் என்னோட அதிகாரம். மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. கேட்டால் ஆண்கள் நல்லவர்கள்னு சொல்லிடுவீங்க. இன்செக்யூர் ஃபீல்னா உனக்கு வீடு எங்கே இருக்குது? அப்போ இந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கும்பொழுது இவளுக்கு ஒரு ஆங்காரம் வருது. நான் இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்தேன், என் கையில் இருந்துச்சு இந்த வீடு, நீ யார் என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு? மாமியார் கையில் வீடு போயிடுச்சுன்னா நாளைக்கு மாமியாரும் புருஷனும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவான்? எனக்கு ஏது வீடு? ஒரு பெரியவங்களாக இருக்கிறவங்கள்ட்ட அனுபவம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த சிந்தனைகள் இருக்கிறவங்க எங்கே போகிறாங்க? எந்த ஓய்வு இல்லங்களுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்க? எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்க முடியுமா? ஆறு எப்போதுமே முன்னோக்கி தான் பாயும் அப்படிம்பாங்க. நான் என் குழந்தைகிட்ட பாசமாக இருப்பேன், நீ உன் குழந்தைகிட்ட பாசமாக இருப்பேன். இவ்வளோ தமிழ் பற்றி பேசுகிறீங்க, உங்கள் பேர பிள்ளைய கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து வச்சுருக்கீங்க. அவர் சிரிச்சுட்டே சொன்னார், என் பிள்ளைய நான் தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கிறேன். அவர் பிள்ளைய அவர் எந்த மீடியத்தில் படிக்க வைக்கணும்னு அவர் தான் முடியும். இந்த பொறுப்பு எத்தனை பேருக்கு இருக்குது? உங்கள் பேரனுக்கு நீ இதெல்லாம் சாப்பிடாது, ஜங்கை சாப்பிடாது, நூடுல்ஸ் சாப்பிடாதேன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இவங்க இனிப்பை சுவை சாப்பிட்டுக்கிட்டே அவங்கள நூடுல்ஸ் சாப்பிடாதுன்னு சொல்ல என்ன ரேட் இருக்குது? எப்போ பாரு பிஸா பர்கர் இருந்தோம். எங்கள் காலத்தில் அப்படியா இருந்தோம்? எங்கள் காலத்தில் உழைத்து சாப்பிட்ட மாதிரி நீங்கள் சாப்பிட்றது இல்லை. அதனால் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாங்கள் உழைச்சோம், கண்ணாபின்னு சாப்பிட்டோம். இந்த சண்டேல பெண்கள் எத்தனை மணி நேரம் சமைக்கிறாங்க? இப்போல்லாம் எங்கே சமைக்கிறோம்? இப்போ பெண்கள் தான். நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா வயதானவர்களை தங்க வைக்கிறதுக்குன்னு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸே கட்ட ஆரம்பிச்சு. நல்லது தானே? தனிமையில் விட்டுடுறாங்கிற வருத்தம் தானே. நாங்கள் அங்கே போகிறோன்னு சொல்கிற அப்பா அம்மா, நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிற பையன், அதுதானே வேணும். ஆனால் ரிவர்ஸ் தான் நடக்குது. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கடந்த வாரம் ஒரு செய்தியை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம். மாமியாருக்கு முதியோர் இல்லத்தில் போய் பணம் கட்டிட்டு வந்துடுறாங்க மருமகள். போக மனசு இல்லை மாமியாருக்கு. உடனே மருமகளுக்கு கோவம் வருது, போட்டு அவங்கள தாக்குறாங்க, கடுமையாக தாக்குறாங்க. பையனும் வேறு வழி இல்லாமல் அப்படியே ஒதுங்கி நிற்கிறார். இது ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் நேர்த்தி டிவிலெலாம் ஒன்று ஓடிச்சு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் தகராறு. அந்த வயலில் போட்டு கட்டி பிடிச்சி பிறல்றாங்க, தலைமுடியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு. கணவர் வந்து அப்படியே தயங்கி நிற்கிறார். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கிட்ட வந்து தயங்கி அவங்கள வந்து விலக்கி விட்றாரு. எல்லார் வீட்லேயும் சண்டை நடக்கும், மன வருத்தங்கள் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு உக்கிரமாக போகுது. அது எந்த மாதிரியான மனநிலை? இதில் யார் ஒதுங்கி போகிறது, அனுசரித்து போகிறது, எப்படி இந்த நிகழ்வை தடுக்கிறது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் பலது எழுது. இது தொடர்பாக நம்மள்கிட்ட பேச வந்திருக்கிறாங்க மனநல ஆலோசகர், உங்களுக்கு தெரிஞ்சவர் தான், நல்ல அறிமுகமானவங்க, ஜெய்சன் சார் அவர்கள். அதுமாரி வயதானவங்களுக்கு வந்து உணவுலேயும் சில கட்டுப்பாடுகள் தேவை. அதை பற்றி நம்மகிட்ட பேச வந்திருக்காங்க. நம்ம வாசகங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், உணவு நல ஆலோசகர் கிருத்தியாத்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் சொன்னது தான், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா டிவிலையும் இதை போட்டாங்க. இந்த மாமியாரை வந்து மருமகளை கடுமையாக தாக்குறத. அந்த மாமியாருக்கு விருப்பம் இல்லை அங்கே போக, மகன் கூடயே இருக்கணும்னு ஆசை. இன்னும் பணம் கட்டிட்டு வந்தால் போக மாட்டேங்கிறியான்னு போட்டு அடித்து தாக்குது அந்த மருமகள். மகனாலையும் ஒன்றும் பிரிக்க முடியல. ஆங்கிலத்தில் மெட்டா மெசேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு செய்திக்கு பின்னால் இருக்கிற செய்தி. இப்போது நீ வந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுன்னு பணத்தை கட்டிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா செய்தி என்ன? அது செய்தி. இதுக்கு பின்னாடி இருக்கிற செய்தி, இந்த வீட்டில் உன்னால் எங்கள் 2 பேருக்கு பிரச்சனை வருது, அதுதானே செய்தி. அந்த செய்தினால் தானே இங்கே இருக்காத போயிடு அப்படின்னு ஒரு பார்வை வருது. இப்போ அந்த அம்மா வந்து நான் அங்கே போக விரும்பலை அப்படின்னு சொல்கிறது வந்து மகனோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற செய்தி வந்து, அங்கே நான் வந்து தனிமையை உணர்வேன்
அதுதான் வந்து பின்னாடி இருக்கிற செய்தி. அதான் இப்போ பிரச்சனை என்னென்னா, இங்கே இருந்தால் உனக்கு தனிமை இல்லை, ஆனால் எங்களுக்கு பிரச்சனை. அங்கே போனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், உனக்கு தனிமை. இந்த இதுக்கு இடையில தான் இந்த பிரச்சனை வந்து நடக்குது. இப்போ யார் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கா, ஃபஸ்ட் ஆக்ஷன் யாருது அப்படின்னா, இங்கே இருக்கிறப்போ சரியாக வரல பெரியவங்க அப்படின்றதுலேருந்து தான் இது அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. இப்போ இன்றைக்கி தேவை பெரியவங்களுக்கு அப்படின்றது. முதல்ல இந்த பெரியவங்க, வயதானவங்க, முதிர்ந்தவங்கன்னு சொல்கிறோம்ல, யார் இவங்க? இவங்க என்ன, நீங்கள் இந்த வயதானவங்கன்றவங்கள எதை வச்சு வரையறுக்கிறீங்க? ஒரு குடும்பத்துக்கு மாமியார் ஆகிட்டாங்க, மாமனார் ஆகிட்டாரு, பொசிஷன் அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க வயதானவங்களா? ஒரு மனநல ஆலோசகராக நான் என்ன யோசிப்பேன்னா, வயதாலேயோ பொசிஷனாலேயோ முதிர்ந்தவர்கள் ஆகிறதுன்றது இல்லை, அது இயல்பாக நடக்கிறது. வயது நீங்கள் எப்படி இருந்தாலும் வயது ஒரு வருடம் கூட்டிகிட்டே போகும். நீங்கள் எப்படியா இருந்தாலும் மகனுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், நீங்கள் வந்து மாமியார் ஆவீங்க, பாட்டி ஆவீங்க, இப்போ அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு இங்கே சம்மந்தம் இல்லை. நாம் இங்கே வேறு ஒன்று பேசுகிறோம். முதிர்ந்தவர்கள் அப்படின்னா அனுபவத்தில் முதிர்ந்தவங்களாக இருக்காங்களா? அனுபவத்தில் முதிர்ந்தவங்களாக இருந்தால் இவங்களால் வந்து இந்த இடத்துல எப்படி வாழ முடியுன்ற அனுபவத்தை அவங்க பெற்றிருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது என் கண்ட்ரோலில் இல்லை, இது என்னோடய பையன் கண்ட்ரோலுக்கு போய் ஆகணும். பையன்கிட்ட இருந்து இது மருமகளுக்கு போகும், அப்புறம் மெதுவாக பேர பிள்ளைங்களுக்கு போகுன்ற அந்த புரிதல் இருந்தால் முதல்ல இங்கே பிரச்சனை வராது. இங்கே பிரச்சனை வரலைன்னா அவங்க ஏன் போய் பணம் கட்டுறாங்க? ஆனால் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், பெரியவங்களை அனுசரித்து போகணுன்னு சொல்லுவோம். ஆமாம், ரிவர்ஸில் தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. நமக்கு அது எப்படி நாம் இப்படியெல்லாம் வகுக்கிறோன்னு தெரியல. அனுபவம் இல்லாதவங்க அனுபவம் உள்ளவங்களை அனுசரித்து போகணுன்னு சொல்கிறது இருக்கு. இல்லை, நீங்கள் சொல்கிறதும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. பெரியவங்க சின்ன பசங்களை அனுசரித்து போங்க. இல்லை, அது கொஞ்சம் அறிவுபூர்வமாகவே பார்த்துருவோம். இங்கே அனுபவம் இல்லாதவங்க அனுபவம் உள்ளவங்களை அனுசரித்து போகிறதுக்கும், அனுபவம் உள்ளவங்க அனுபவம் இல்லாதவங்களை அனுசரித்து எது வந்து இயல்பானது? நீங்கள் சொல்கிறது அனுபவம் உள்ளவங்க அனுசரித்து போகிறது. அனுபவம் அதனால் அதுக்கு பேர் தானே அனுபவமே. இதை அனுசரிக்கணுன்றதுக்கு தானே அனுபவமே. ஸோ இதை அனுசரித்து போகிறதுல தான் அந்த அனுபவம் வந்து அழகாகுது இன்னும். அதாவது அது எப்போ புரியும்னா, அவங்களுடைய மறைவுக்கு பிறகு, அவங்களுடைய இறப்புக்கு பிறகு, நாம் இவ்வளவு தவறு செஞ்சுருந்தாலும் நம்மளை வந்து அனுசரித்தாங்களே அப்படின்ற அனுபவம் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இருக்கும்போது தெரியாது, வாய்ப்பே இல்லை. பெரும்பாலான முதியவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கும்போதே அந்த மரியாதை கிடைக்கணுன்றது, அதெல்லாம் கிடைக்காது. இப்போ அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில் போவோம். இருக்கும்போது கிடைக்கலப்ப என்ன அர்த்தம் இருக்குது? அப்படியே ரிவர்ஸில் போவோம். நம்ம கொடுத்தோமா? இப்போ பெரியவங்களாக இருக்கவங்க அவங்களோட பெரியவங்களுக்கு இருக்கும்போதே கொடுத்தாங்களா? 1-2 பேர் கொடுத்தேன்னுவாங்க, அது அவங்கள கேட்கணும். இப்போ இவங்களும் தான் சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் நல்லா பார்த்துக்கிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. சார், இதில் வந்து ரொம்ப காமன் சென்ஸ், நாம் பேசுகிறது வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு எதிராகவும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு சார்பாகவும் பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம இப்போ பேசுகிறது 20 வருஷம் கழித்து இப்போ இருக்கிற தலைமுறைக்கும் அதே ரூல்ஸ் தானே பொருந்தும். அந்த இடத்துல கணவராக இருக்கிற கேரக்டர் இருக்குல்ல, அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அது என்ன செய்யுது? அவர் எதுக்கு இதில் எழுதுகிறீங்க? அவர் பாட்டுக்கு பாவம் செவனேன்னு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கும் சொல்கிறேன், இப்போது அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு கணவர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? அவரும் அமைதியாக இருந்திருப்பார். அவரும் வேடிக்கை தானே பார்க்க. நான் அப்படி சொல்ல வரல. இந்த தன்னுடைய மகனை விட தன்னுடைய கணவருக்கு அனுபவம் அதிகமாக இல்லையா? அதிகமாக. அந்த இடத்துல இருந்து தான் ரியாக்ஷன் வரணும். சார், ஒரு வலிமையான நாடு சாதாரண நாட்டை தாக்குனா நம்ம என்ன சொல்கிறோம்? அவன் என்னடா பண்ணுவான், நீ தாண்டா அப்படின்னு அங்கே தான் போகிறோம். பணம் நிறையா வச்சுருக்கிறவர் ஒரு ஏழையை வந்து ஏதோ வஞ்சகம் பண்ணால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் ஒன்றும் இல்லாதவன், நீ பொறுத்து போன்னு சொல்கிறோம். உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை? இப்போ இந்த பணம் உனக்கு வரலன்னா அதனால் என்ன ஆகிடப்போகுது? ஆனால் அவனுக்கு எல்லாமே அதுதான் அப்படின்றோம். இதை வந்து மற்ற விஷயங்களில் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடுறோம். ஆனால் அனுபவத்தில் மட்டும் ஏன் வந்து ரிவர்ஸில் போகிறோம்? ஏன்னா இயலாமைன்னு ஒரு காரணத்தை சொல்கிறோம். முதியவர்கள் இயலாமை, முடியாமல் போயிடுது அப்படின்றோம். முடியாமல் போகிறதுன்றது உண்மையாக இருந்தால் இந்த மருமகள் வந்து அனுப்பாது. முடியும் இருக்குது, அது உடம்பு முடியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் இருக்குல்ல, அது சும்மா இருக்காது.
ஏதோ ஒரு பட்டிமன்றத்தில் வந்து நம்ம சுகி சிவம் சொல்லுவார், ஒரு வீடு அதில் வந்து அம்மா அப்பா பாட்டி தாத்தா பேத்தி 2 பேர் இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து சவுண்டு வருது, பேத்தி ஓடி வந்து எடுக்குது, பேசுது, நடந்துக்கிட்டே பேசுது, சிரிக்குது, போகுது வருது, எல்லாம் பண்ணுது, வச்சுட்டு போகிறப்ப இந்த பாட்டி இதை உட்காந்து கவனிச்சிருக்கிற பாட்டி அது யார் அப்படின்னு கேட்குது. இது நியாயமானது தானே? எழுத்தாவில் பேசுனது யார் உங்கள்கிட்ட யாரோ பேசுனாங்களே யார் அப்படின்னு கேட்குது. இது நியாயம் தானே? சுகிசிவன் என்ன சொல்லுவார், அது யாராக இருந்தால் உனக்கு என்னன்றாரு. அங்கேருந்து ஆரம்பிக்குது. அது யாராக இருந்தால் உனக்கு என்ன? வாழ்க்கை அடுத்த தளத்துக்கு போயாச்சு, இனி உனக்கு ஃபோன் கால் வராது. பாதை மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக கேட்கலாம். அது பாதை மாறிடக்கூடாதுன்னு நீ கேட்குற துணியிலேருந்தே பாதை மாறிடுச்சுன்றதுல போகுது. அப்போ கேட்குற விதம் சரியில்லை. இப்போ அங்கே தான் அனுபவம் வருது. அம்மா, மனிதர்களை வந்து 4 விதமாக பிரிச்சுக்கோ. நல்லவர்கள், கெட்டவர்கள், நல்லவர் மாதிரி நடித்து கெடுப்பவர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள், என்னவா வேணாலும் இருக்கிறவங்க. இப்படி பிரிச்சுக்கோ. இதில் உனக்கு நீ பழகிற ஆட்களை பார்த்துக்கோன்னு பிரிதொரு சமயத்தில் சொல்ல முடியாதா இந்த பாட்டியால்? அந்த சம்பவத்தை அப்படியே வச்சுட்டு மறுநாளோ அடுத்த நாளோ சொல்ல முடியாதா? இங்கே தானே இருக்க போகிறீங்க, இவங்க கூட ஏதாவது ஆகிட போகுதுன்றது இப்போ அடுத்தது ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆக போகுது. இதுதான் ஒரு தொந்தரவு தான். இப்போ நான் பேசினது வந்து அனுபவம். இந்த அனுபவத்தை அந்த வார்த்தைகளில் கலந்து கொடுக்க முடிஞ்சிருச்சுன்னா அந்த இளைய தலைமுறை அதை கொஞ்சம் யோசிக்கும். எடுத்தே ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஆனால் யோசிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், யார் ஃபோனில் அப்படின்னா யாராக இருந்தால் உனக்கு என்ன அங்கேருந்து வரும். இப்போ என்ன நாம் ஆரம்பித்து வச்சுட்டோம், ஈகோ கிளாஷை வந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ இங்கே எங்கே அனுபவம்? அந்த பொண்ணு வந்து யாராக இருந்தால் ஃபோனில் உனக்கு என்னன்னு கேட்குறது இருக்குல்ல, அது அனுபவம் அற்ற தன்மை. என்ன ஏன் கேள்வி, அனுபவம் உள்ளதே என்ன கேட்குதுன்றேன். அதனால் இங்கேருந்து தான் இது வரணும். பெரியவங்களை பார்த்துக்கணுன்றது மனிதாபிமான அடிப்படையில். அது ஓகே. உடல் தளர்ந்துருக்கும், கஷ்டப்படுவாங்க, வயதானவங்க. இப்போ நான் எனக்கு வயது ஆனதுக்கு பிற்பாடு நானும் தானே எதிர்பார்ப்பேன் என்னை பார்த்துக்கணும் போகணும்னு. அந்த எதிர்பார்க்கறதுக்கு உள்ள உரிமை மாதிரி என்னுடைய அனுபவத்தை கொடுக்குற தன்மை விதத்தையும் நான் கொஞ்சம் மாற்றிக்கணும்ல. நான் அதை மாற்றிக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ பார்த்துக்கணும் அப்படின்றது இருக்கிறதுலே பெரிய அபியூஸாக இருக்குது. அது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உடல் தளர்வு அடைஞ்சிட்டாங்க, இவங்களால இனிமேல் லாபம் இல்லை அப்படிங்கிற கட்டத்தில் தான் மரியாதை குறையுதா அங்கே முதியோர்களுக்கு? இல்லை நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இதை பெரும்பாலும் பெண்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இன்செக்யூரிட்டி எங்கேருந்து வருது? ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெண் ஜெண்டராக நீங்கள் எடுக்கும்பொழுது ஒரு ஆண் வளர்ப்பு வேறு, பெண் வளர்ப்பு வேறு. பெண்ணை திருமணம் கட்டி கொடுத்துட்டிங்கன்னா நீ வேறு வீட்டுக்கு போகிற. இந்த வேறு வீட்டுக்கு போகும்போதே அந்த உளவியல் பிரச்சனை வந்துடுது. இப்போ உன்னோட வீடு அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த வீட்டுக்கு போக முடியாது, உனக்குன்னு வீடு கிடையாது. பரம்பரையிலே போய் பண்ணிங்கன்னா ஆம்பளைங்களுக்கு தான் நம்ம பரம்பரை வீடு அப்படிம்பாங்க, பெண்களுக்கு வந்து வீடு கிடையாது. இங்கேயே என்ன ஆகிடுது அப்படிங்கிறப்ப அந்த வீடு தான் உங்களுக்கு அதிகாரம், வேலையும் கிடையாது. குழந்தை பிறந்துடுச்சுன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு வேலை இருக்காது. பெரும்பாலும் பெண்கள் வந்து இந்த காலத்தை கொஞ்சம் பேரை விட்டு பிரெட் வின்னராக இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்க ஆண் சார்ந்த வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. ஆண் சார்ந்த வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, போகிறப்ப என்ன சொல்லித்தரோம், எப்படியாவது புருஷனை பிடிச்சி வச்சுக்க, எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்க, அவன் மருமக வந்தோடனே மருமக கையில் எல்லாத்தையும் கொடுத்துடாத, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, அவன் உன்னை வெளில துரத்திடுவா. அப்படிங்கும்போது இவர்களுக்கான சொந்தமான ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடையாது. பெண்களுக்கு யாருக்குமே ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கிடையாது. இப்போ நான் ஜெண்டர் ட்ரைனிங் எடுக்கிறப்ப கூட சொல்வேன், புருஷன் வீடுன்னு இருக்குது, அம்மா வீடுன்னு இருக்குது, உனக்கே இது வீடு. நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்போ அந்த இன்செக்யூரிட்டியில் என்னென்னா, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே சாவி கொத்து தான் அதிகாரம், இந்த வீட்டோட சமையலறை தான் என்னோட அதிகாரம். அப்படிங்கும்பொழுது தான் மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. கேட்டால் ஆண்கள் நல்லவர்கள்னு சொல்லிடுவீங்க. ஆனால் ஆண்களால்
ஒரு அன்பெய்டு ஒர்க்கை நாள் ஃபுல்லாக செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு சம்பளமும் கிடையாது. உரிமை தொகை கொடுத்தா கூட பொம்பளைங்க சும்மா இருக்கிற பொம்பளைங்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லுவீங்க. காலையில் சாணி தெளிக்கிறதுக்கு இன்றைக்கி 1500 கொடுத்தா தான் சாணி தெளிப்பாங்க. காலையிலேருந்து எங்கள் பாட்டியை பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். அப்படின்னா மாதம் 30,000 ரூபா இல்லாமல் ஒரு வயசானவங்களை என்னால் பார்த்துக்க முடியாது. அப்படிங்கிறப்ப கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் செய்கிற வேலைக்கு மினிமம் 50,000 ரூபா கொடுக்கும். ஆணுக்கு அன்பெய்டு ஒர்க்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவன் பூஜை செய்வான். எங்கே செய்வான் பூஜை எங்கே செய்வான்? கோயிலில் செய்வான். காசு இல்லாமல் ஆண்கள் எந்த வேலையும் பார்க்க. சமைப்பான், டாய்லெட் கழுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க, பாத்திரம் கழுவாங்க, இஸ்திரி பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. எங்கே செய்வாங்க? காசு இருந்தால். பொருளாதார அடிப்படையில் ஆணும் சுரண்டல் அடிப்படையில் பெண்ணும் இருக்கும்பொழுது மாமியார் மருமகள் அப்படிங்கிற அந்த இன்செக்யூரிட்டி ஆணும் வந்து செய்கிறது வெளியில் செஞ்சா காசுக்காக செய்கிறாங்க, வீட்டுக்குள்ளே செய்யும்போது அதுதான் நான் சொல்கிறேன். ஆண் சமநிலை வீட்லேயும் இருக்கணும், பெண் சமநிலை வெளியிலையும் இருக்கும்பொழுது இந்த மாமியார் மருமகள்ங்கிற அதிகார சிக்கல்கள் குறையக்கூடிய வாய்ப்பு அதிகம். டொமஸ்டிக் அப்யூஸே குறையும். ஏன்னா ஆணில் வீட்டில் வேலை செய்வாங்க. ஏன் நிறைய கவுன்சிலிங்கே தவிர்க்கப்படும். ஏன்னா வீட்டில் பொண்ணு வீட்டில் வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் வேலை செய்யறனால தானே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் அந்த பெண்களுக்கு. ஏன் ஆண் குடிக்கிறான், பெண்கள் ஏன் அதிகம் குடிக்கிறது இல்லை? ஏன் அப்படின்னா நீ ஒரு ஆண், நீ என்ன வேணாம் பண்ணலாம், 5 மணிக்கு மேலே வரலாம், பெண்ணுக்கு தான் எல்லா கட்டுப்பாடும் அப்படின்னு நம்ம பெண்கள் ஆண்கள் வளர்ப்பு முறை தான் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைக்கே ஆதி. இன்செக்யூர்டு ஃபீல்னா உனக்கு வீடு எங்கே இருக்குது? அப்போ இந்த அதிகாரத்தை விட்டு கொடுக்கும்பொழுது இவளுக்கு ஒரு ஆங்கானம் வருது. நான் இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்தேன், என் கையில் இருந்துச்சு இந்த வீடு, நீ யார் என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு அப்படின்னு இவளுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருது. இவளுக்கு மாமியார் கையில் வீடு போயிடுச்சுன்னா நாளைக்கு மாமியாரும் புருஷனும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவான், எனக்கு ஏது வீடு அப்படின்னு ஆழமான வெளியில் தெரியாது. இது ஆழமான பெண்களுக்கான இன்செக்யூர் ஃபீலிங்கில் தான் இந்த ஆண்களை பிடித்து வைத்து கொள்வது அப்படின்னு. இவங்களுக்கு ஒரு பணம் இருந்து, இவங்களுக்கு ஒரு வீடு இருந்ததுன்னா, இவங்களுக்கு ஒரு சுதந்திரமான வேலை இருந்தது அப்படின்னா, இந்த குழந்தைகளை ஆண் குழந்தைகளை பிடிச்சு வச்சுக்கிறது, ஆண் குழந்தைக்கு ஆசைப்படுறது, பெண் குழந்தைய கருவிலியாக அழிக்கிறது, இது எல்லாமே நம்மளோட குடும்ப கட்டமைப்பில் வரக்கூடிய ஜெண்டர் இஷ்யூஸ். இந்த ஜெண்டர் இஷ்யூவை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா நம்ம குடும்ப அமைப்பில் தான் திருந்தணும். அப்படின்னா ஆணும் பெண்ணும் வீட்டிலையும் சமம், வெளியிலையும் சமம். வெளியில் ஆணுக்கு 8 மணிக்கு வரதுக்கு ரைட் இருக்கா, பெண்ணுக்கும் 8 மணிக்கு வரதுக்கு ரைட் இருக்குது. ஆண் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறான்னா பெண்ணு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம். இப்போ நீ நடைமுறையில் இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்குது, அதுக்கு தீர்வுணும்னா பெண்களுக்கு சம வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ டெய்லி இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது இல்லை, அது தவிர்க்கிறதுக்கு என்ன தான் செய்யணும்? இதுதான் குழந்தையில வளர்க்குறப்பயே நீ ஆண் நீ பெண் அப்படின்னு ஒரு ஆண் அப்படிங்கிற அடையாளப்படுறது ஒரு பிறப்புறுப்பின் மேல் தான், ஒரு பெண் பிறப்புறுப்பில். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. வீட்டு வேலை 2 பேரும் செய்யலாம், சொத்து 2 பேருக்கும் உண்டு, 2 பேரும் சம்பாதிக்கிற உரிமை 2 பேருக்கும் உண்டு அப்படிங்கிறது நிரந்தர தீர்வாக சொல்கிறேன். இப்போ சார் சொல்கிறது மனநல ஆலோசக தீர்வு. அது ஒரு ஆலோசனைக்கு வராங்க, அது சொல்கிறேன். நான் நிரந்தரமாக குடும்ப கட்டமைப்பில் நாம் திருத்தி கொள்ள வேண்டிய சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்கிறோம். சொசைட்டிக்கெல்லாம் நம்ம எப்படி மாறக்கூடாது அப்படின்னா, ஏன்னா இன்றைக்கி பெண்கள் சம்பாதிக்க வந்துட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க. ஏன் இவ்வளோ டைவர்ஸ், ஏன் இவ்வளோ சிக்கல்கள் குடும்ப அமைப்பில்? இத்தனை நாள் எத்தனை கவுன்சிலர், தெருக்கு ஒரு கவுன்சிலர் ஏன் தேவைப்படுறாங்க? ஏனென்றால் நம் சமூக அமைப்பில், அதுவும் இந்திய சமூக அமைப்பில் இல்லை சமத்துவமின்மை. அப்போ ஆணும் பெண்ணும் சமம்னு இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், மாமியார்லாம் விட்டுரு, இன்றைக்கி நீ வளர்க்க ஆரம்பி. மாதவிடாயின்னு பெண்ணை தீட்டுங்காத. நம்மளோட சமூகம் என்ன சொல்லுது? தீட்டு, கோயிலுக்கு போகாத, தீட்டு, செடியை தொடாத, தீட்டு, அதை பண்ணாது அப்படிங்கிறப்ப அவள் ஒடுக்கப்படுறான். அப்போ தான் அந்த இன்செக்யூர்டு ஃபீல் வருது அவளுக்கு. எதையாவது பிடிச்சி தொங்கிட்டு ஆணை போட்டு பாடாப்படுத்தி நேகிங் பண்ணி அவன் எனக்கானவன் சொல்லி அவன் நம்மளை நோக்கி தலை தெறிக்க ஓட, அங்கே தானே கவுன்சிலிங் இவ்வளோ பிரச்சனை வருது. அப்படிங்கும்போது பெண்ணுக்கு சொத்தை வெயி. ஒரு வீடு பரம்பரை வீடுனா பெண்ணுக்கும் பரம்பரை வீடு. கொல்லி போடுறோமா, பெண்ணையும் கொல்லி போட சொல்லு. எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. நடக்குது. அனுபவம் இப்போ நம்ம பேசுனதில் அனுபவம் ஒரு போர்ஷன் சொன்னோம். மேடம் சொன்ன பொருளாதாரத்தை 2வதாக வச்சுக்குவோம், அல்லது பொருளாதாரம் முதல்ல வைங்க, அனுபவம் ஈக்குவலாக வைங்க, 2வது ஏதோ அனுபவம் ப்ளஸ் பொருளாதாரம். இப்போ நம்ம பேசுனதில் ஒரு சின்ன தீர்வை நோக்கி போவோம். ஒரு பெரியவங்களாக இருக்கிறவங்கள்ட்ட அனுபவமும் பொருளாதாரமும் இருக்கும் பட்சத்தில் இந்த இப்போ நீங்கள் சொன்ன பிரச்சனைக்கான
பர்சன்டேஜ் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறையணும். அதான் நான் கேட்டேன். இப்போ அனுபவமும் பொருளாதாரமும் வந்துருச்சு. நல்லா இப்போ வயசானாலும் வருமானம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இப்போ இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு பையன் கூட இருக்கணும்னு காரணமாக சொன்னால் கூட, இப்போ அவங்க மேடம் சொன்னதுலேயே இன்னொரு பகுதி இருக்குது. கணவரோடு இருக்கும்போதும் நான் முக்கியமான பெண்ணாக இல்லை இந்த வீட்டில். இப்போ மகனுக்கு வரேன், இங்கேயும் நான் முக்கியமான ஆளாக இல்லாமல் மாறிடக்கூடாது. அந்த இடத்துல தான் அவங்க சொல்கிறாங்க பொருளாதாரம் இருந்தால் அவங்க கணவனையும் மகனையும் சாடுறாங்க. அப்போ அது ஓகே. இது ரெண்டாவது. இப்போ கொஞ்சம் மூணாவது போவோம். முதுமையை நோக்கி வரும்போது அனுபவம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குன்னா, மூணாவது குடும்பத்திலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து இத்தனை வருடம் இந்த சமுதாயம் நம்மளை வந்து இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்துச்சு. இப்போ இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்வோன்னு போகணும். குடும்பத்தை கடந்து இதுவே எத்தனை வருஷம்தான் இதுக்குள்ளேயே பிரச்சனையை ஓட்டிகிட்டு இருக்கிறது. இந்த சமுதாயம் தானே நம்மளை உருவாக்குச்சு. அப்போ எங்கிட்ட அனுபவம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, சமுதாயத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன். இந்த சிந்தனைகள் இருக்கிறவங்க எங்கே போகிறாங்க? எந்த ஓய்வு இல்லங்களுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்க? 80 வயதுகளில் இன்னமும் இரத்த தானத்தை பற்றி பேசுகிற மனிதர்களை பார்க்குறேன். இன்னமும் கண் தானத்தை, அதாவது டாக்டரே இல்லைனாலும் இறந்ததுக்கு சொன்னால் லைன்ஸ் கிளப்பில் சொல்கிறது ரைட்டு. இப்போ நீங்கள் சொல்கிறது தாண்டி சமூக பணியில் போங்க. ஆமாம். பசங்க மகன் அவங்க பொழப்ப பார்க்கட்டும், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அப்படியே வெளில படுத்துருங்க, நைட்டு வந்து படுத்துன்னு சொன்னீங்க. ஆமாம். பசங்க இன்னும் சொல்கிறது இருக்குல்ல, எல்லாமே செஞ்சு தரேன் வசதி, வீட்டுக்குள்ளேயே இரு. இல்லை அப்படி சொன்னால் தான் ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்போ வந்து அவங்க நீ வெளில போகிற இல்லை அங்கே வந்து கவனிங்க, அங்கே வந்து சமுதாயம் தேவையில்லை, பொருளாதாரமும் தேவையில்லை, என்ன தேவை? அனுபவம் தேவை. எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, கொஞ்சம் அமைதியாக இருப்போம். அமைதியாக இருக்க முடியுமா? நீங்கள் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டா இல்லையா? உண்டு. அப்போ இங்கே நீங்கள் வீட்டில் அமைதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்வினை உங்களை நல்லா பார்த்து தாங்குவாங்க. அமைதியாக இருக்கணும், மிச்சர் சாப்பிட்டுட்டு. இல்லை, நீங்கள் அமைதிக்கு வேற சிந்தனை நம்ம ஏதோ சொல்லிடுறோம். அமைதி, நீங்கள் வாழ்க்கையில் போராடினீங்க, உங்கள் குடும்பத்தை கொண்டு வந்தீங்க, உங்கள் பையன் குடும்பம் நல்லா வந்திருக்கு, இப்போ அவர் உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு. இன்னமுமே காலையில் எழுந்திரிச்சு, அதாவது 40 வருஷமாக பிரச்சனைகளையே சந்தித்து வாழ்ந்ததுனால 41வது வருஷம் பிரச்சனையே இல்லைம்மான்னு மகனோ மருமகளும் சொன்னாலும் அதெல்லாம் வராது. ஏதாவது ஒரு பிரச்சனை வேணும் அப்படின்றது பெரிய விஷயமா? அது அவங்க 40 வருஷமாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல, 40 வருஷமாக அவர் பல இதை சந்திச்சிருப்பாரு. ஆமாம், அவர் தீர்த்திருப்பாரு, அது கை தட்டியிருப்பாங்க. இல்லை, அது ஒரு விஷயம்னா அவர் கவனத்துக்கு வந்து ஒரு இடம் வாங்கணுமா, பொருள் வாங்கணுமா, ஒரு கார் வாங்கணுமா, ஒரு இடம் வாங்கணுமா, ஒரு நகை வாங்கணுமா, அப்படிங்கிறப்ப ஒரு வார்த்தை அவங்கள்ட்ட சொன்னால் ஒரு மன திருப்தி அடைவாங்கல்ல. சொன்னால் மன திருப்தி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நடக்குதுங்கிறப்ப ஒரு மறுபடியும் வருத்தம் வருது. உங்கள் வார்த்தையிலே வரேன். சொல்லிட்டாங்களா மாமியார்ட்ட? இவங்க எல்லா விஷயத்தையும் அவங்க மாமியார்ட்ட இல்லை, அது இருக்கட்டும். நீங்கள் சொன்னதுக்கே வரேன். சொன்னால் மன திருப்தின்னீங்க. அது சொல்லும்போது எப்படி சொல்கிறீங்க? என்ன டோனில் சொல்கிறீங்க? சொன்னால் மன திருப்தி அப்படின்றீங்க. ஆனால் சொல்லலைன்னா அதை கட்டாயமாக்குறீங்க. சொல்லணும்ல அப்படின்றீங்க. உடனே நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு வாங்க, சொன்னால் மன திருப்தி, சொல்லலையே விட்டு போங்க. இல்லை, அப்புறம் அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிங்க. முரண்டு செய்யாதீங்க. எனக்கு இது சொல்லியிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள், அதோட இருங்க. அது ஒன்றும் இல்லை சார். நான் வந்து முதல்ல 40 வருஷமாக நான் தான் இந்த குடும்பத்துக்கு ராஜான்னு ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு, இல்லை ராணின்னு ஒரு ஆட்டிடியூட். முதல்ல அதுதான் பிரச்சனை. அதை இழக்கிறது தான் இப்போ இங்கே பிரச்சனையாக இருக்குது. அந்த ஆட்டிடியூடு முதல்ல ஏன் வந்துச்சு? அது யாருக்கு எதிராக வந்திருக்கும்? உங்கள் மாமியார். அப்புறம் அவங்கள கூப்பிடணும். அவங்க இப்போ மண்ணுக்குள்ளே இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டா அவங்க வந்து சொல்லுவாங்க, ஏம்மா நீ தனமாக பண்ணேன்னு. சரி, அவங்க சொல்கிறாங்களே, அவங்க மாமியாரை கூப்பிட்டா அப்போ இந்த அதாவது இது காலகாலத்துக்கு தொடரும் தான் சொல்ல வரீங்க. இப்போ காலகாலத்துக்கு இப்போ எனக்கு ஒரே ஒரு சிந்தனை மட்டும் இருக்குது சார். ஒரு என்னுடைய ஃபாதர் வந்து சொல்லுவாங்க, இங்கேருந்து ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி பஸ்ஸில் பெரியவங்க ஏறினா சின்னவங்க உட்காந்துருந்தா எந்திரிச்சு இடம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இருக்கா? இன்றைக்கி அந்த மாதிரி பெரும்பாலும் இல்லை. அப்போ போக போக வேல்யூஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருதா, கூடிகிட்டு வருதா? சராசரி
மனித பண்புகள் குறைவதை நம்ம பார்க்குறோம். அக்கேஷ்னலாக அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கிறது தான் நம்ம கிளாமரைஸ் பண்ணுறோம். வேல்யூஸே குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தனி மரியாதை எங்கேருந்து வரும்னு கேட்குறேன் நான். போலீஸ் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும் பொழுது சைக்கிளில் போனால் இறங்கி ஸ்டேஷனை கிராஸ் பண்ணிவிட்டு திரும்ப சைக்கிளில் ஏறி போவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்கா? இப்போ இல்லை. ஸ்டேஷனுக்குள்ளே வண்டி விடுவான். அப்போ வேல்யூ சமூக பண்புகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மட்டும் ஒரு தனி மரியாதை கூடிகிட்டே வரணுன்னா அது எங்கேருந்து வரும்? குறைஞ்சபட்ச மரியாதை ஏதாவது எதிர்பார்க்குறாங்கல்ல அவங்க. அது இப்போ நீங்கள் சொல்கிறது நீங்கள் அந்த மனிதரோட நடந்து இப்போ ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. 3 பேர்கிட்ட இருந்து இவங்களுக்கு மரியாதை கிடைக்கல, ஒருத்தங்கள்ட்ட கிடைக்குது. நல்ல கவனிங்க, அந்த ஒருத்தங்களை இவங்க எதுவும் தொந்தரவே பண்ணியிருக்க மாட்டாங்க. யார்? வீட்டு வேலை செய்கிறவங்களோ மற்றவங்களோ பாவம்மா நீங்கள் அப்படின்ட்டு போவாங்க. ஏன் அவங்கள இவங்க எதுவுமே பண்ண யாரும் தொந்தரவு செய்யலைன்னும் பொழுது அந்த மரியாதை இயல்பாக கிடச்சிரும். இது எப்படின்னா கழுத்தில் கத்தி வச்சு என்னை கவனிச்சிருன்னு சொல்கிறது. அது சரி, அதையும் அவங்க செய்கிறாங்க. அவங்க கழுத்தில் கத்தி வைக்கப்பட்டது. அதனால் இப்படி தான் வாங்கணும் போல இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது, மேடம் சொல்கிறதுலேருந்து, இப்போ நான் பேசுகிறதுலேருந்து என்னுடைய பார்வையில் இப்போ கொஞ்சம் முதுமைக்கான அனுபவமும் ப்ளஸ் பொருளாதாரம் முக்கியன்ற கவனம் இப்போ வந்திருக்கிறதா நான் உணர்கிறேன் இப்போது. அதனால் இப்போ இருக்கிற அந்த 60, 70, 50 ப்ளஸ் அவங்கெல்லாம் அந்த பொருளாதாரத்தை நம்ம கொஞ்சம் சரியாக வச்சுக்கணும். அப்போ தான் மதிப்பாங்க. பின்னாடி அவங்க மதிப்பாங்கல்ல, பின்னாடி அவங்கள்ட்ட போய் நிற்கிற மாதிரி வேண்டியதில்லை அப்படின்னு இப்போ வந்திருக்கு. அப்போ இது அடுத்த தலைமுறைக்கும் வரும். மேபி இங்கேருந்து ஒரு 4வது 5வது தலைமுறையில் ஒரு நம்ம முழுக்க அவங்கவுங்க வாழ்வியலை அவங்கவுங்க பார்த்துக்கணுன்ற இடத்துக்கு வந்துடும். இங்கேருந்து 4வது 5வது தலைமுறையில் இப்போது ஜப்பானில் இருக்கிற வயதானவர்கள் மட்டும் எப்படி மகிழ்வாக இருக்காங்க? அவங்கள தான் நம்ம உலகம் பூரா சாம்பிளர் 110, 102, 107, 103 ஆண் பெண் ஹாப்பியாக இருக்காங்கன்னு வருது. இப்போ ஜப்பானில் இருக்கிற இளைய தலைமுறையை பாருங்கள், அந்த குடும்ப அமைப்பு இல்லையே. குடும்ப அமைப்பில் இருந்து அவங்க சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லலையே. அவங்க தனி வீட்டில் தான் இருக்காங்க, மகிழ்வாக இருக்காங்க. அவங்க தனியாக வாழறதுக்கான இப்போ நம்ம என்னென்ன பேசணும்? அனுபவம், பொருளாதாரம், சமுதாயத்தை நோக்கிய பயணம்னு சொன்னேன். இந்த ஜப்பான்னு பேசும்பொழுது எனக்கு தோன்றது அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம். அதில் அவங்க ஸ்ட்ராங்காக கரெக்டாக தன்னுடைய உடம்பை தன்னால் நிர்வகிக்க முடியுன்ற இடத்துக்கு வந்துட்டா இந்த உன் கூட இருக்கணும், அங்கே இருக்கணும், இங்கே இருக்கணுன்ற சிந்தனைக்கே அவங்க. அதான் இந்த உடம்பு தளர்றப்போ தான் நமக்கு இன்னொருத்தர் உதவி தேவைப்படுது அப்படிங்கிற எண்ணத்துக்கு போகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குதா? சார் சொன்னார்ல இந்த ஜப்பான் எடுத்துக்காட்டு அப்படிங்கிறப்ப ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ளூ ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரி, ஜப்பான், இஸ்ரேலில் ஒரு பகுதி, ஆப்பிரிக்காவில் சில பகுதிகள், அமெரிக்காலேயே ஒரு பகுதி, இத்தாலியில் ஒரு பகுதி, ஐரோப்பா நாடுகளில், இந்த மாதிரி ஆரோக்கியமாக 100 வயதுக்கு மேல் வாழக்கூடிய மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளை எடுத்து பார்க்கும்பொழுது ஜப்பானோட உணவு பழக்கம் இத்தாலி கிடையாது. ஜப்பானில் பாலே சாப்பிட மாட்டாங்க, இத்தாலியில் சீஸாகவே சாப்பிடுவாங்க. இஸ்ரேலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குல்ல, அவங்களுக்கான உணவும் அமெரிக்காவில் இருக்கிற உணவும், அமெரிக்காவில் பொதுவில் இப்போ ஒரு புக்கே வந்திருக்கு. ஃப்ரான்ஸில் போனப்புறம் அமெரிக்காவிலேருந்து ஃப்ரான்ஸ் போயிருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க இழைச்சிட்டாங்க, திருப்பி அமெரிக்கா போனால் குண்டாயிட்டாங்க. நானே யூஸ் பண்ணேன்னா ஒரு 2 கிலோ போட்டு 3 கிலோ போட்டு தான் வருவேன். ஏன் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படி, அந்த அந்த சமூகத்துக்கான உணவுப் பொருட்கள் அப்படி. ஸோ இந்த ப்ளூ ஜோனில் பார்க்கும்பொழுது வெறும் உணவு மட்டும் வாழ்க்கை கிடையாது அவங்களுக்கு. சமுதாயத்தோட, சார் சொன்னால சமுதாயத்தை நோக்கி போகணும் அப்படிங்கும்போது சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து இருக்காங்க. ஜப்பான்லன்னா இக்கிகாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சமுதாயத்தோடு ஒருங்கிணைந்து இருக்கிறது, உங்களுக்கான திறமை இருப்பது, அந்த திறமை பணத்தை சம்பாதித்து கொடுப்பது, அந்த திறமை மக்களுக்காக பயன்படுவது, இதுதான் இக்கிகாயோட முக்கியமான இது. ஸோ இந்த சமுதாயத்தோடு ஒருங்கிணைப்பதை பார்க்கும்பொழுது இந்த இத்தாலி பகுதியில் எப்படி இருக்காங்க அப்படின்னா 90 வயசு கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க, துணை வேணும்னு தோணுது. இல்லை, அவங்களுக்கான திருமணம்ன்றது நாம் வச்சுருக்கிற மீனிங் இல்லை, உண்மையிலேயே அது ஒரு நல்ல முதிர் நிலையில் உள்ள நட்புன்னு சொல்லலாம். அது அது அந்த திருமணத்தை ஒரே வீட்டில் வாழலாம்ல, ஒரு கணவன் மணியாக வாழும்போது கணவனுக்கு ஒரு உடல் நலமோ ஒரு துணை வேணும் இல்லை,
துணை இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அந்த அவங்க கணவர் இருக்கும்பொழுது இந்த பிரச்சனை வருமானா கொஞ்சம் கம்மி. கணவன் இல்லாத மாமியார் தனிமையாக இருக்காங்கல்ல, அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு வந்து அந்த செகண்ட் மேரேஜுங்கிற ஆப்ஷனே இல்லையே. நம்ம வீட்லேயே நம்ம பாட்டிக்கு நம்ம 2ஆம் திருமணம் பண்ண ஆசைப்பட்டிருக்கோமா? விதவையான அம்மாக்கெல்லாம் நம்ம திருமணம் செய்வோமா? செய்ய மாட்டோம். மனசு வந்து இன்றைக்கும் நம்ம பண்ண மாட்டோம். ஏன் நானே கேட்டதில்லை. என் கணவர் இருந்துட்டிங்களே, நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்கீங்களே, ஏன் நீங்களாம் 2ஆம் திருமணம் பண்ணிக்கூடாதுன்னு நான் இவ்வளோ முற்போக்குன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, உண்மையில நாங்களாம் பிற்போக்கு தான். இன்னி வரைக்கும் அதெல்லாம் கேட்டதில்லை. ஸோ அப்படிங்கும்பொழுது அந்த மகிழ்ச்சிக்கான தனிமை அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி சமுதாயத்தில் இல்லை. எடுத்துக்காட்டுகள் அவர்கள் எப்படி 100 வயசு வாழ்கிறாங்க அப்படிங்கும்பொழுது மனநலமும் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்புறம் அவங்களோட உணவு பழக்கத்தில் முக்கியமாக பார்க்குறப்ப ஹெர்ப்ஸ் அப்படிங்கிற இலைகள், அந்த இலைகள் ஏன்னா ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்ப லாங்கிவிட்டி மட்டும் முக்கியம் இல்லை, லாங்கிவிட்டியில் ஆரோக்கியம். லாங்கிவிட்டிங்கிறது நீங்கள் நீண்ட நாள் ஆயுளோடு வாழுது. நீண்ட நாள் ஆயுளோடு நீங்கள் படுத்த படுக்கையாக வாழுது கிடையாது. இந்தியாவில் படுத்த படுக்கையாக 90 வயசு 100 வயசுக்கெலாம் வாழவங்க இருக்காங்க. அது இங்கே கணக்கு கிடையாது. ஒருத்தர் வந்து எனக்கு என்ன வயசுனே தெரில அப்படிங்கிறவரு குதிரையில் வந்து ஆடு மேய்ச்சிட்டு போகிறாரு யூரோப்பில் ஒரு பகுதியில். உங்கள் வயசு என்னன்னு பார்த்தா கௌபாய் மாதிரி இருக்காரு. அவரோட வயசு 80ஓ 90ஓ 90க்கு மேலேயோ தெரியல. அவரோட கணக்கெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அவர் எப்போ பிறந்தான்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த மேயரோட கணக்கிலெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஆரோக்கியத்தை அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கும்போது சார் சொல்கிற விஷயங்கள்லாம் வருது. பொருளாதாரத்தில் தன்னிறைவாக இருக்காங்க. சமுதாய பணிங்கிறதோட சமுதாயத்தோட எல்லோரும் ஒன்றா சேர்ந்துக்கிறது. இந்த கல்யாணம் நடக்கும்பொழுது அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாழ்த்துறது. ஜப்பானில் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் ஒன்றா, முதிர்ந்த பெண்கள்லாம் ஒன்றா இருப்பாங்க. முதிர்ந்த ஆண்கள்லாம் ரொம்ப அழகாக ஒன்றா சேர்ந்து கம்யூனிட்டி லிவிங் பண்ணுவாங்க. சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா தாய்ச்சிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மலேசியா சிங்கப்பூர்லாம் வந்தால் அந்த மாதிரி உடற்பயிற்சி, சில மலைப்பாங்கான பகுதியில் உடற்பயிற்சியே தேவையில்லை. அவங்க மலையில் ஏறி ஏறி இறங்கி பழகியிருப்பாங்க. இப்போ நம்ம ஊர் நார்த் ஈஸ்டே எடுங்க, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நார்த் ஈஸ்ட் நான் போயிருந்தேன். அவங்களோட உணவு, மலைப்பாங்கான பகுதி, உழைப்பு. 80 வயசுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க, வயல் வேலை செய்கிறாங்க, ரொம்ப சர்வசாரமாக செய்கிறாங்க. ஸோ அப்போ உழைப்பு வந்து நிப்பாட்டுறதே இல்லை. இது எல்லாம் சேரும்பொழுது இவங்களுக்கான ஆரோக்கியம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். சூரிய ஒளியில் நம்ம போகிறதில்ல, வீட்டில் தான் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சூரிய ஒளியில் போகிறதே இல்லை. அப்போ நீங்கள் வீடு பார்க்கும்பொழுதே, எங்கள் அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு எந்த இடத்துல பால்கனி இருந்ததுன்னா, எந்த இடத்துல கதவு இருந்ததுன்னா இந்த வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி வரும். அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து சூரிய ஒளி நல்லா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய குழந்தைங்களும் இருக்காங்க இந்த காலத்தில். சூரிய ஒளி இல்லாட்டி வயசானவங்களுக்கு ஆரோக்கியம். நம்ம சூரிய ஒளியை தவிர்த்துறோம். சூரிய ஒளி ஒரு உணவு. அப்போ கம்யூனிட்டி லிவிங்கில் நீங்கள் வெளில போவீங்க. அப்போ உங்களுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைச்சிடும். வீட்டிலே இருக்கும்போது சூரிய ஒளி கிடைக்காது. என்னுடைய தாத்தா வந்து 90+. அவர் வந்து அதிகாலையில், அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளித்து அந்த துண்டை வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டு சூரிய உதயத்துக்காக காத்திருப்பார். அந்த கரெக்டாக வரும்போது முதல் அந்த கும்பிடு போடுறதுன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வார். சூரிய உதயத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அவருடைய நாள் தொடங்கும். இன்றைக்கும் இது மாதிரி வாழ்கிற பெரியவர்கள், அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா மற்றவங்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வேலையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு சரியாக போயிடும். காலையிலேருந்து நைட் வர அவங்க ஒரு கமிட்டடாக ஒரு இது செய்யணும், அடுத்து சாப்பிட்ணும், தூங்கணும், பேப்பர் படிக்கணும், திரும்பவும் கொஞ்சம் சாப்பிட்ணும், நல்ல தூக்கம் போடணும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து யார் வீட்டுக்கு வந்தாங்க போனாங்க, யாரோ வந்து சொன்னால் சரி பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோன்னா சரின்னு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் ஒருத்தரை பார்த்தேன், 97 இப்போ பார்த்தேன் ரீசெண்டாக, இங்கே தான் சென்னையில். அவர் காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிடம் வந்து அந்த கடவுளுக்கு முன்னாடி உட்காந்து இறைவணக்கம் பண்ணுறாரு. அது அவருக்கு ஒரு பெரிய, அதாவது 45 நிமிடம் அந்த வயதில்ன்றது அவருக்கு மதியம் வரை அவர் தூங்கிடுவார். அந்த அசதி, இதுக்கு எந்திரிச்சு தயாராகணும்ல, நேரடியாக உட்காந்து பண்ணிட முடியாது. காலையில் எந்திரிச்சு தயாராகி உட்காந்து அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செஞ்சு, அப்புறம் அதுக்கு நெய்வேத்தியம் அது இதுன்னு ஏதோ படைச்சு அப்புறமா வந்து சாப்பிட்டு அப்புறம் அவர் படுக்கிறார்ல, மதியம் வரை இவர் பொழுது வீட்டில் யார் வந்தா என்ன, மழை பெஞ்சா என்ன, பெய்யாட்டின்னா அதை பற்றிலாம் இவர் கவலை இல்லை.
மதியத்துக்கு மேலே எந்திரிக்கிறாரு, திரும்ப ஒரு சாப்பாடு சாப்பிட்றாரு, ஏதோ லைட்டாக சாப்பிட்றாரு, பேப்பர் படிக்கிறாரு, ஒரு சாயந்தரமாக ஒரு அவருக்கே பிடிச்ச காஃபி, அவர் இன்னைக்கு வர அது காஃபின்றது இன்றைக்கும் இருக்குது, அது சாப்பிட்றாரு. கொஞ்ச நேரம் டிவியோ மற்ற எதுவோ ஏதோ பார்க்குறாரு. ஒரு 6 மணி 7 மணி போல் தூக்கத்தை நோக்கி போயிடுறாரு. இப்போ இவருக்கு இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கக்கூடும்? இந்த வீட்டில் இவரை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவரோட தினசரி வாழ்க்கைக்கு கமிட் ஆகிடுறாரு, முழு கமிட்மெண்ட்டோடு இருக்கார். இப்போ இப்படி யோசிங்க, இவர் காலையில் எழுந்திரிச்சு நடு வராண்டாவில் சேரை போட்டு உட்காந்து, நீ ஏன் லேட்டு, நீ ஏன் வந்த, நீ ஏன் போன அப்படின்னா, இது ஒரு அக்கறையாக இருக்க முடியாது. இவர் இந்த மாதிரி கேட்குறது ஒரு அனுபவம் உள்ளவர் ஒதுங்கி போகணுங்கிறது சார் சொல்கிறாரு. இன்னொரு பார்வையில் ஒரு அக்கறையாக அவங்க கேட்கலாம்ல. அடுத்த தலைமுறை நமக்கு அடுத்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்து பாத்திரம் அறிந்து கேளுங்க, பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு ஏன் சொன்னாங்க? காட்டுறவங்கள்ட்டெல்லாம் போட்டுருங்கன்னு சொல்ல. ஏன் பாத்திரம்னா என்னது? உதாரணத்துக்கு அது யாரை எந்த இடத்துல பேசணும், கேரக்டர். அப்போ உங்கள்கிட்ட அனுபவம் இருக்குது, நீங்கள் ஏதோ கொடுக்க விரும்புகிறீங்க, அதை யார் வாங்கிக்க தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குடும்பம் உங்களை மதிக்கும். நம்ம ஆளுங்க தானேன்னு வந்தவங்க போனவங்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருந்தா எப்படி மதிக்கும்? நான் கேட்டேனான்னு கேட்பார் அவர். அடுத்த கேள்வி வந்துடும், நான் கேட்டேனா வந்துட்டேன்னு. உங்கள்கிட்ட யார் கேட்டா? இப்போ இந்த கேள்வியை பெரியவங்க எதிர்கொள்கிறாங்களா இல்லையா? அதிகமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்காம கொடுத்துட்ருக்கோம், பாத்திரம் அறியாமல் பிச்சையிடுறோம். அதுதான் பிரச்சனை. இல்லை, இன்னொரு சைக்காலஜியும் இருக்குது. எங்கள் அப்பா எப்போதுமே சொல்லுவார், ஆறு எப்போதுமே முன்னோக்கி தான் பாயும் அப்படிம்பாங்க. நான் என் குழந்தைகிட்ட பாசமாக இருப்பேன், நீ உன் குழந்தைகிட்ட பாசமாக இருப்ப, நீ இன்னும் எப்படின்னா நம்ம பிறந்த குழந்தைகிட்ட நம்ம பாசமாக இருப்போம். அதே பாசம் அவங்க குழந்தைங்கள்ட்ட தான் அவங்க வைக்கணும். அதை எங்கள் அப்பா உணர்ந்து சொன்னார். அது எங்கள் அப்பாவுக்கு தாத்தா சொல்லி கொடுத்துருக்காரு. ஆறு என்றைக்குமே முன்னோக்கி தான் பாயும், பின்னாடி பாயாது. பாயலாம் ஓரளவுக்கு தான். அதே மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா பெரிய சக்கரவர்த்தி, அவர் ரிஷிட்ட போயிருக்காரு, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. முதல்ல உங்கள் தாத்தா செத்து போகணும், அடுத்து உங்கள் அப்பா செத்து போகணும், அடுத்து நீ செத்து போகணும், அடுத்து உன் புள்ள செத்து போகணும், அடுத்து உன் பேரை செத்து போகணும் அப்படின்னு சொன்னார். ராஜாவுக்கு கோவம் வந்துடுது. கத்தி எடுக்கிறாரு. உன்னை ஆசீர்வாதம் கேட்டேன்னா என்னை சாவுங்கிறேன், எங்கள் தாத்தாவை சாவடிக்கிறேன், எங்கள் அப்பாவை சாவடிக்கிறேன், என் புள்ளைய அதாவது பரவாயில்ல, என் பேரனையே நீ சாவடிச்சுட்டா உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த வரிசையில் ஏதாவது மாறிச்சுன்னா என்ன நடக்கும் யோசிச்சுப்பாரு. அது பேரண்ட்ஸ் இருக்கும்போதே பையன் தவிட்டா இந்த வரிசையில் எது மாறினாலும் உன் நிலைமை எப்படி இருக்கும்னு நினச்சி. ஸோ மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம பசங்க நல்லா இருக்கிறது. அதை விட மனசுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற பக்குவம் தான் அந்த அனுபவம்னு சார் சொல்கிறார்ல, அது வேணும். அனுபவம் இருக்கும்பொழுது ஆறு முன்னாடி போகுதும் அப்படின்னு தெரியணும். நம்ம எப்படி போச்சு? நம்ம ஆறு முன்னாடி தானே போச்சு, பின்னாடியா போயிட்டு இருந்துச்சு. நம்ம எப்படி அம்மா அப்பாட்ட பாசமாக இருந்தோம், பிள்ளைகிட்ட முதல்ல பாசமாக இருந்தோமா, அம்மா அப்பாட்ட பாசமாக இருந்தோமா? நம்ம எப்படி இருந்தோம் அதே மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்க. அந்த அனுபவம் அந்த பக்குவத்தை கொடுக்கும். இப்போ நாம் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரோம்ல. இதில் அடுத்ததாக சாலமன் பாப்பையா இருக்கார். அவர்கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ தமிழ் பற்றி பேசுகிறீங்க, உங்கள் பேர பிள்ளையை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என் பிள்ளைய நான் தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சேன், அவர் பிள்ளைய அவர் எந்த மீடியத்தில் படிக்க வைக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணணும். இந்த பொறுப்பு எத்தனை பேருக்கு இருக்குது? அவர் சொன்ன பதிலும் ஏற்றுக்கக்கூடியவர் தான் இருக்குது. அதுதான் பதில், ஏற்றுக்கக்கூடியது. அது என்ன, நீங்கள் என்ன ஏற்றுக்கிறது? அவருடைய பிள்ளைய அவர் படிக்க வச்சுக்குவார். அதை எதுக்கு நீ எதுக்கு நான் படிக்க? அது இல்லை, அங்கே தான் தப்பு நடக்க ஆரம்பிக்குது. பேர பிள்ளைக்கு நான் நினச்ச பேர் வைக்கலைன்னு எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை வருது. அது பேர பிள்ளையா அவர் பிள்ளையா? பேர பிள்ளை. உன் பிள்ளைக்கு உங்கள் தாத்தா வைக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிட்டோமா? நம்ம முதல்ல எனக்கு ஒரு குழந்தை பிறகுது, ஆசையாக பேர் கூட வைக்க முடியல அப்படின்னு நாம் பேசல. எப்படி 30 வருஷத்தில் மறக்குது? எனக்கு சாலமன் பாப்பையா அவர்கள் இது அந்த நடந்ததா என்னன்னு தெரியல, ஒரு இதில் பேசும்போது சொன்னாங்க. அவர் அதை கேட்டு சிரிச்சிட்டு இருந்தார். ஸோ இப்படி நடந்திருக்கு ஏதோ. அப்போ அந்த ஒரு இதுவரை தான் ஏன் எல்லை, இதுக்கப்புறம் அவர்களுடைய எல்லை அது புரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நம்ம பேசுனது அனுபவம், பொருளாதாரம், சமுதாயத்தை நோக்கிய பயணம், உணவு கட்டுப்பாடு, தனக்கான கமிட்மெண்ட்டில் மட்டுமே கவனம் அதுக்கே போயிடும். இது என்னுடைய எல்லை. என் பையனை வர நான் கட்டுப்படுத்தலாம்,
என் பேரப்புள்ள எந்த ஸ்கூலில் படிக்கணுன்றது வரை நான் போகிறதுன்றது வந்து அது கேட்டால் உடனே அனுபவம் என்கிட்ட இருக்குது, அதனால தானே சொல்கிறோம், போகிறோம் வரோம். இப்போ இவர் சொல்லலாம்ல, ஏன்பா நான் தமிழ்நாடு முழுக்க தமிழ்னு பேசிகிட்டு இருக்கேன், என் பிள்ளைய கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்திங்கன்னா இது எப்படி சொல்லலாம்ல? சொல்லியே அவர் சொல்லலை மட்டும் இல்லை, இங்கே அவர் ஓடியும் ஒளியலை, இங்கே நேரடியாக பதில் சொல்கிறாரு. என் பிள்ளைய சேர்க்கறதுக்கான உரிமை எனக்கு உண்டு, அவர் பிள்ளைய சேர்க்கறதுக்கான உரிமை அவருக்கு தான் உண்டு. முடிஞ்சு போச்சு, அங்கே முடிஞ்சு போச்சு. ஏன் அப்போ அவர் மருமகளுக்கு வந்து அவர் பிள்ளையை வளர்க்குறதுக்கான தன்மை மருமகளுக்கு உண்டு, நமக்கு இல்லை. அப்போ நமக்கு ஒன்று தெரியுது, அவங்க தப்பு பண்ணுறாங்க. எப்போ சொல்கிறது? நீங்கள் சொல்கிறது, நான் அடிக்கடி இந்த கேள்வி எதிர்கொள்வேன். நீங்கள் சொல்கிறது ரிசீவ் ஆகுதா? ஆகலை. அப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? சொல்லாமல் இருப்பதே மரியாதை. இல்லை அது தப்பாக சொல்கிறோம். சொல்கிறது ரிசீவ் ஆகுதா? ஆகலை. அப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுக்கு முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, சொல்கிறது ரிசீவ் ஆகிற மாதிரி சொல்கிறதுக்கு நாம் எப்படி இன்னும் நம்மளை மாற்றிக்கணும்? உண்மையிலேயே உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் அக்கறை இருக்குது, பேரப்பிள்ளை எதிர்காலம் நல்லா வரணும்னா நீங்கள் உங்களை எப்படி மாற்றிக்க போகிறீங்க? அது எப்படி உங்களை மாற்றிக்கிறத தவிர மீதி எல்லாவற்றையும் மாற்றுறதை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்க? எல்லாருக்கும் முதியோர் தான் பிரச்சனையே. இப்போ தன்னை மாற்றிக்கொள்ளாதவர்கள் பிரச்சனை, அது எந்த வயதாக இருந்தாலும். முதியவர்கள்னும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு அனுபவம் அதிகமாச்சு, நீங்கள் தானே ஈஸியாக மாறி காண்பிக்கணும். ரோல் மாடல்ஸ். நான் 60 வருஷம் வாழ்ந்துட்டேன், என்னால் மாற்றிக்க முடியல. 15 வயசு பையன் நீ மாறக்கூடாதுன்னா இது ஒரு விதமான வன்முறையா இல்லை? அது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, 5 வளையாது. அந்த 50 வளையாதது எப்படி 5 வளையும்? 50லயே ஒன்றும் வளைக்க முடியல, 5ல் இருக்கவன் எப்படி வளையும்? நம்ம இவர் கவிஞர் கண்ணதாசனை பற்றி சொல்லுவாங்க, நீ என்ன வந்து எங்களை வந்து குடிக்காதன்னு சொல்கிற நீ வந்து அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. இப்போ அவர் சொன்ன பதில் தானே ரொம்ப முக்கியமான பதில். எல்லா தவறையும் செய்வதால் உங்களுக்கு இந்த தவறுகளை செய்யாதே என்று சொல்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சிரிச்சிட்டு சொன்னார். அட்லீஸ்ட் அப்படியாவது தப்பையாவது ஒத்துக்கிட்டாவது சொல்லு. இப்போ நீ சொல்கிற பொசிஷனே எப்படி இருக்குன்னா, நான் சரி, வயதானவன், எனக்கு தெரியும், அதனால் கேளு. இந்த இவ்வளவு பொசிஷனை கொண்டு போய் ஒரு அடுத்த தலைமுறை மேலே வச்சா அவங்க எப்படி தாங்குவாங்க? நீ உண்மையிலேயே சரியான்னு தான் அவன் யோசிப்பான் முதல்ல. இப்போ நம்ம தப்பே பண்ணுறது இல்லையா? கண்ணு முன்னாடி நம்ம எவ்வளோ தப்பு பண்ணுறோம். உணவு சார்ந்த விஷயத்துலையும் பிரச்சனைகள் வருமா? கண்டிப்பாக வரும். நீங்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க கவுன்சிலிங்கில். உணவு சார்ந்த பிரச்சனையிலையும் குடும்பத்தில் அந்த முதியோர்களுக்கும் வரும். டயபெட்டிக்காக இருப்பாங்க, ஸ்வீட் எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த சினிமாலாம் கூட காமிப்பான்ல, ஸ்வீட் எடுத்து யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றது. குழந்தைகளாக மாறிடுவாங்க உணவு விஷயத்தில். இப்போ என்னோட கணவரே வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து இனிப்பு கொடுக்காதேங்கிறாரு. நான் வந்து 85 வயசில் கூட உணவு கட்டுப்பாடு எதுக்கு? நானே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் தான், ஆனால் நானே சொல்கிறேன், போனால் போது சாப்பிட்டுமே, பாவம் 85 வயசு ஆயிடுச்சு, இப்போ உணவு கட்டுப்பாடு பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்வீட்டை சாப்பிட்டு பின்னாடி மாத்திரையும் போட்டு வேண்டியதான். மாத்திரை போடக்கூடிய இதில் இல்லை, மாத்திரை போடக்கூடிய இருக்கவங்களுக்கு அது செகண்ட் சாய்ஸே கிடையாது. நீங்கள் வந்து கட்டுப்பாட்டில் இருந்து தான் ஆகணும். அப்புறம் எதுக்கு அந்த அனுபவம்? நீங்கள் ஒரு ரோல் மாடலாக, ஒரு ஆரோக்கியமான ரோல் மாடலாக நீங்கள் வாழ்ந்தால் தானே உங்கள் பேரனுக்கு நீ இதெல்லாம் சாப்பிடாது, ஜங்கை சாப்பிட, நூடுல்ஸ் சாப்பிடாதேன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இவங்க இனிப்பை சுவை சாப்பிட்டுக்கிட்டே அவங்கள நூடுல்ஸ் சாப்பிடாதுன்னு சொல்ல என்ன ரைட் இருக்குது? எப்போ பாரு பிஸா பர்கர் இருந்தோம், எங்கள் காலத்தில் அப்படியா இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை, எல்லார் வீட்லேயும் இது சொல்கிறாங்க. எப்போ பாரு பீஸா பர்கர் கார்பை தான் அவங்க வேறு பேரில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஒன்றும் ரொம்ப நியூட்ரிஷியஸாக சாப்பிடல, அவங்களும் இதே கார்பை தான் கஞ்சின்றதுலையோ வேறு இதுலையோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க சொல்ல வேண்டியது வேறு. எங்கள் காலத்தில் உழைத்து சாப்பிட்ட மாதிரி நீங்கள் சாப்பிட்றதில்ல, அதனால் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கு. நாங்கள் உழைச்சோம், கண்ணா பின்னான்னு சாப்பிட்டோம். உழைச்சாங்க, நடந்தாங்க. அன்றைக்கி ஏது பஸ்ஸு 10 கிலோமீட்டர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, என்னோடய அப்பத்தான்னு நான் சொல்லுவேன். அப்பத்தான் வந்து பக்கத்தில் இருக்க கிராமம் 4.5 கிலோமீட்டர் நடந்து தான் போகும். நடந்து தான் நான் அப்போ தான் கூட போயிருக்கேன். இன்றைக்கி நடக்கிறோமா? நம்ம நடக்கிறதுக்காக நடக்கிறோம். நம்ம காலையில் நடக்கணுமே நடக்கிறோம். உண்மையிலேயே நாள் முழுக்க நடக்கிறோமான்னா இல்லை. அப்போ நம்ம உணவு வந்து ஆப்வியஸாக நம்ம குறைச்சாகணும். இந்த ப்ளூ ஜோனில் இருக்கவங்க வந்து இயல்பாகவே நடப்பாங்க, மலைப்பகுதியில் இருப்பாங்க, இல்லாட்டி இயற்கையாக விவசாயம் செய்வாங்க. இந்த இக்கிகாய் மாதிரியான ஸ்கில்டாக இருக்கப்போ அதுக்கான உழைப்பை கொட்டுவாங்க. இந்த ப்ளூ ஜோன் ஆராய்ச்சியில் அந்த உழைப்புங்கிறது இமயமலை பகுதிகளில் மலைக்கு மேலே இருக்கிறவங்கலாம் ஃபிட்டாக இருக்கான், மலை கீழே வந்து வீடு கட்டினவன் பூரா நோயின்னு இருக்கு அப்படின்னு தெரியும் நமக்கு, க்ளீனாக தெரியும் அது பார்க்கும்போது.
அப்போ அவங்க சொல்ல வேண்டியது இல்லைப்பா நாங்களும் சாப்பிட்டோம் இதே மாதிரி. இப்போ நீங்கள் இது மாதிரி சொல்கிற மாதிரி நாங்கள் அந்த காலத்தில் என்ன குச்சி மிட்டாய் குருவி ரொட்டின்னு ஏதோ சாப்பிட்டுருக்கோம், அதுவும் காரணம் என்னமோ சாப்பிட்டுருக்கோம், ஐஸில் இல்லாததான் அப்போ வந்து ஒருத்தன் ஐஸ்ன்னு கொண்டு வந்து கொடுக்குறத என்னென்னலாம் சொல்லி சாப்பிட்டோம். ஆமாம் என்னமோ சாப்பிட்டோம், சாப்பிடாமலாம் இல்லை, ஆனால் உழைச்சோம், உங்களுக்கு உழைப்பு குறைவு, அதனால் சாப்பாட்டை கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மீனிங் இருக்குது. நாங்கள்லாம் எப்படி சாப்பிட்டோம் தெரியுமா, நீ இதை சாப்பிட்டு தான் கெட்டு போகிறீங்க அப்படின்னு ஆரம்பித்தா அப்போ அது ஜென்ரலைசேஷன் பண்ணிடுறோம்ல. ஏதோ நாங்கள்லாம் வந்து வானத்திலேருந்து வந்தோம், நீங்கள்லாம் வந்து தரையில் மாட்டிக்கிட்டீங்கன்ற மாதிரியே பேசிகிட்டு இருந்தோம்னா அப்போ அவன் அந்நியப்படுத்த தானே செய்வான். நீ இந்த ஏதோ ஒரு பேச்சில் வந்து சத்யராஜ் அவர் சொன்னார், நான் கூட அந்த சான்ஸ்கிரிட்டை கற்றுக்கலான்னு தான் பார்த்தேன், அப்புறம் என்னவோ அது தெய்வ பாஷையா, அதை கற்றுக்கிட்டா தெய்வங்கள்ட்ட தான் பேசணுமா, மனிதர்கள் யார்ட்டையும் பேச முடியாதான், அப்புறம் அதை கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னாரு. அந்த பாஷையை அந்நியப்படுத்துறதுன்னு நம்மளே அதை பண்ணி வச்சுருக்கோம், தெய்வத்துக்கான பாஷைன்னு சொல்லி அந்நியப்படுத்துகிறோம். அப்புறம் அதை மனுஷங்கள்ட்ட கொண்டு வந்தால் அது வராது, எப்படி வரும்? அது மாதிரி இங்கே நாம் ஒன்று பண்ணுறோம், நாங்கள்லாம் வேறு இடத்துலேருந்து வந்தவங்கன்னு நம்மளை நாமளே அந்நியப்படுத்திட்டு ஆனால் உங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறோன்றது தான் பிரச்சனை. அப்படி கிடையாது. நாங்களும் நாங்கள் இதே வயசில் தான்ப்பா நாங்களும் அதே தப்பு பண்ணோம், நாங்கள் பண்ணது தான் நீங்களும் பண்ணுறீங்க, என்ன நாங்கள் கொஞ்சம் நடந்தோம், ஓடினோம், ஓடியாந்தோம், உழைச்சோம், உங்கள்கிட்ட அது இல்லை, கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னா எடுத்துக்குவாங்க. இந்த ஜென்ரேஷன் அருமையாக எடுத்துக்குவாங்க. நம்ம அதை சொல்ல மாட்டோம், நம்ம நேரடியாக இறங்கி வந்த மாதிரி பேசிடுவோம். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உணவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே எதை சாப்பிடணும், எதை தவிர்க்கணும்? உங்கள் பிளட் ரிப்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்னா எதுவுமே தவிர்க்க வேண்டாம். ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் நல்லா சாப்பிட்டா தான் 70 வயசில் பிளட் ரிப்போர்ட் நல்லாயிருக்கும். 70 வயசில் திடீர்னு ஆரோக்கியமாக ரிப்போர்ட் வராது. உங்கள் விட்டமின் டி சரியாக இருக்கா, அப்போனா உங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட் தேவையில்லை. முதல் கேள்வியாக நான் வைக்கிறது, 70 வயசில் பிளட் ரிப்போர்ட் எடுக்கிறீங்களா? முதல்ல எத்தனை பேர் எடுப்பாங்க? எடுக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை. 50 வயசுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை பிளட் ரிப்போர்ட் எடுக்கணும், மஸ்ட். அப்போ என்னோட உணவில் எதை சரி பண்ணிக்கணும்னு எக்ஸ்ரே மாதிரி பிளட் ரிப்போர்ட்டில் வந்துடும். அதுபடி தான் சமைக்கணும், அதுபடி தான் சாப்பிட்ணும் அப்படின்றப்போ மருமகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஜெண்டர் பிரச்சனை, மருமக தான் சமைக்கணும், ஏன் வயசானா இங்கதான் அவ ஆபீஸ் போவாளா, இல்ல அவங்க தேவையானது இல்ல, உங்க மகனும் சமைக்கலாம், உங்க கணவனும் சமைக்கலாம். இங்கதான் இந்த ஜெண்டர் பிரச்சனை. வீட்டுக்குள்ள மருமகளை சமைக்க சொன்னா அவள் ஆஃபீஸ் போயிட்டு சாயங்காலம் ராத்திரி வர, அவள் குடுமி பிடி சண்டை போடாமல் என்ன போடுவா, எத்தனை நாள் சமைச்சு கொடுப்பான் அவனுக்கு? மேடம் பேசுகிற பகுதி ஒன்று. நான் சொல்ல வந்தது, இப்போ அவங்க பிளட் ரிப்போர்ட் படி இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு முடிவானதுக்கப்புறம் எது சாப்பிடக்கூடாதுன்றதும் அதில் இருக்குது. இவங்க அவங்களுக்கு வயசு இல்லை, உடல் சக்தி இல்லை, அதனால் இதெல்லாம் வேண்டான்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இவங்களுக்கு வயசு இருக்குது, உடல் சக்தி இருக்குது, அதனால் அதெல்லாம் இவங்க சாப்பிடலான்ற ஒரு தைரியத்தில் இருப்பாங்க. அவங்க சாப்பிட இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் வந்து இருக்கிற குடும்பத்தில் எக்ஸ்ன்னு ஒரு பொருளை நீங்கள் சாப்பிடக்கூடாது, நான் வேணும்னே சமைச்சு வச்சுட்டு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? அந்த இடம் தான் வந்து கொஞ்சம். நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 கடையை கடந்து போகிறப்ப அதில் 900 கடை உங்களுக்கு வேண்டாத பொருளை தான் வைக்கலாம். உங்கள் வீட்லேயும் 1000 சாமான் இருக்கிறப்ப 300-400 வேண்டாத பொருளை விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கடந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும், காசை கட்டுப்படுத்திட்டு கடந்து போகிறாங்க, ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே 70 வயசாச்சு, வண்டியில போகும்போது போண்டா மூச்சு அப்படியே இழுக்குது, அது ஓகே. இப்ப டாஸ்மாக் என்ன பண்றது, ஒத்துக்காது, இங்க பாங்க, நீங்க வேற திட்டுவீங்க அப்படின்ட்டு தான் கடந்து போறாங்க. டாஸ்மாக் போறோம், நம்ம ஏன் டாஸ்மாக் போறோம்? நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா டாஸ்மாக் போக மாட்டோம். உங்க உடலுக்கு ஆகாத உணவுன்னு ஒன்று இருக்கும்பொழுது அது உங்களுக்கான மது, அது உங்களுக்கான கெட்ட பழக்கம் அப்படிங்கிற தெளிவு தான் அனுபவம். அப்படி தெளிவு வந்திருந்தா அனுபவம், அப்படி தெளிவு வந்திருந்தா நீங்க வயதானவங்க. அது இன்னும் வரல, வயதானவங்க தான் நினைச்சதை சாப்பிட்டு இருக்கிற சுத்திட்டு இருக்கிற ஆள் தான் நீங்க. எங்களுக்கு சொல்லாதீங்க, அவ்வளவுதான் லாஜிக். உங்க பையன்ட்ட நாளைக்கு இது சாப்பிடாத, ஒரு சாக்லேட் வந்து கேண்டிமாங்க, அந்த கேண்டியில் போடுற அந்த கலருக்குல அது அவங்க பிரெயினை பாதிக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ADHD ஹைப்பர் ஆக்டிவிட்டிலாம் வரும். நீங்கள் சமோசா வாங்கி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நீ கேண்டியை சாப்பிடாதேன்னு சொல்லக்கூடிய
விஷயம் வந்து அங்கே அடிபட்டு போயிடும். எங்கள் அப்பா சொல்லுவார், டூ வாட் ஐ சே, டோன்ட் டூ வாட் ஐ டூ அப்படிம்பாரு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்பா என்ன செய்கிறாரோ அதுதான் ஃபாலோ பண்ணுவோம். வி டோன்ட் ஃபாலோ வாட் யூ சே அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு இதில் போவோம். குழந்தைங்களை அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுங்க. கணவன் மணி சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் குழந்தைங்க முன்னாடி ஒத்துமையாக இருக்கிற மாதிரி, அவங்களுக்குள்ளே நீங்கள் எங்கே சண்டை போட்டாலும் குழந்தைங்க உணர்ந்துடுவாங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க. முகமது நபி அவர்கிட்ட இருந்து இந்த கதை வருது. இன்றைக்கி எல்லாரும் இந்த கதையை எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முகமது நபி தான் ஃபஸ்ட்டு நான் கேள்விப்பட்ட வகையில். அவர்கிட்ட ஒரு அம்மா வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்து, ஐயா நிறையா இனிப்பு சாப்பிட்றான், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு 4 நாள் கழித்து வாம்மான்றார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, சரின்னு போயிட்டாங்க. 4 நாள் கழித்து பையனை கூப்பிட்டு வராங்க. அவர் பையனை பார்த்து இனிப்பு சாப்பிடாதேன்றார். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. இந்த வார்த்தையை 4 நாளைக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இதுக்கு இப்போ 4 நாள் கழிச்சு வான்னு சொல்லி இப்போ வந்ததும் பையனை பார்த்து இனிப்பு சாப்பிடாதேன்னு ஏன் எப்படி சொல்கிறீங்க? 4 நாளைக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. 4 நாளைக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேம்மா. சொல்லணும்னா முதல்ல நான் சரி பண்ணிக்கணும். முதுமை அங்கே தான் வருது, அனுபவம் அங்கே தான் வருது. முதல்ல உன்னை சரி நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வாசகம், என்னை சரி பண்ணுறதுக்கே இந்த ஜென்மம் போதாது, அவ்வளோ இருக்குது. நம்ம எதுக்கு வந்து மற்றவங்கள போய் இதை சரி பண்ணு, அதை சரி பண்ணு, அதை பண்ணு. மற்றவங்கன்னா உடனே வீட்டில் இருக்கிறவங்களாம் மற்றவங்க தான், உங்களை தவிர மீதி எல்லாரும் மற்றவங்க தான். மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியதை முதல்ல நம்ம செஞ்சுருவோம். இன்னொன்று செஞ்சிட்டா சொல்ல வேண்டியதே இல்லை. ஏங்க எங்கள் தாத்தா இருக்காருங்க, அவர் வந்து டிசிப்ளினரியன், அவர் மாதிரி வாழணுங்க அப்படின்னு அவரை பற்றி இவன் பேசிகிட்டு இருப்பான். சொல்ல வேண்டியதே இல்லையே. அப்போ எங்கே சொல்ல ஆரம்பிக்கிறோம்? என்னை கவனிக்காத, நான் உன்னை கவனிக்கிறேன். அதனுடைய இன்டைரக்ட் தானே இது. குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பிளட் ரிப்போர்ட் எடுத்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ஒத்துக்காது, எதை சாப்பிடணுங்கிறத விட எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற லிஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன தான் சாப்பிடணும், எதையுமே சாப்பிட 40 வருஷமா அந்த நாக்கு என்னென்ன ஆண்டுருக்கோம். 40 வருஷமா நல்லா சாப்பிட்டீங்க, எல்லாமே அனுபவிச்சாச்சு. இனிமேலுக்கு உடலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிடாதீங்கன்னு சொல்ல, சாப்பிடாம உயிர் வாழ முடியும். 85 வயசு வாழ்ந்தாச்சு, இனிமே என்ன இருக்குது அனுபவிச்சா என்னன்னு இல்ல 85 ஆனதும் சொல்லுவோம், 85 ஆனதும் சொல்லுவோம். என்ன சொல்றேன் அப்படின்னா, 85 இருக்கணுமே. இல்லைங்க, உங்களோட உடல் இத்தனை நாள் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான் உங்களோட உடலில் செல்களாக. இப்போ நீங்கள் ராஜவேலு அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நீங்கள் குழந்தையில இத்தினூண்டு இருந்தீங்க, இன்றைக்கி இவ்வளோ பெருசு இருந்தீங்க. இதை உருவாக்கினது யார்? இது எப்படி உருவாச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு தான். அதுதான் பிளட் ரிப்போர்ட்டாக நான் பார்க்குறேன். உங்கள் உள்ளுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்ன பிரச்சனை, நீங்கள் வெளியிலையும் என்ன அமைப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த ஆரோக்கியத்தோட குறியீடு. அப்படின்னா நீங்கள் நல்லா சாப்பிட்ருந்தீங்கன்னா, இல்லை நல்லாவே சாப்பிடாட்டி உங்கள் மெட்டபாலிசம் நல்லா இருந்தது, ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் தப்பிச்சுக்கிட்டே வரீங்க, எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு அரிய வகை உயிரினம் அப்படிங்கிற மனிதமினமும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. அவங்க 3 வேளையும் முக்குன்னு முக்குவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் எப்படிலாம் பாட்டி, பெரிய பாட்டி இருக்காங்க, அவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவாங்க, ஒன்றுமே ஆகாது. அவங்களுக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, கண்ணாடி பிரச்சனை கிடையாது, நடக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்னோட 100 வயசு பாட்டி ஒருத்தவங்க, பாட்டிகிட்ட போய் கேட்டேன், என்ன பாட்டி சாப்பிடுவீங்க? அப்போல்லாம் எதிரி சாப்பாடு, எப்போயாவது எங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும், அப்போ சாப்பிட்டு போவோம் வயிறு ரொம்ப, அப்புறமா பட்னி அப்படிங்கிறப்ப தான் ஃபாஸ்டிங்கோட தத்துவம் புரியுது நம்மளுக்கு. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் எந்த டயட்டும் தேவையில்லை. நான் சாப்பிடாதீங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் உங்களோட பிளட் ரிப்போர்ட்டில் பிரச்சனைன்னு வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல, என்ன சாப்பிட்ணும், சாப்பிடாமல் எப்படி ஒருத்தர் உயிர் வாழ முடியும்? 80 வயசில் சாப்பிடாமல் உயிர் வாழ முடியுமா? முடியாது. குளுக்கோஸ் ஏற்றணும் அப்படிங்கிற, இல்லாட்டி ரயில் டியூப்பை போட்டு தான் சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அப்போ காலையில் என்ன சாப்பிடணும், மதியானம் என்ன சாப்பிடணும், ராத்திரி என்ன சாப்பிடணும் அப்படிங்கும்பொழுது ஆரோக்கியமான உணவுகள் மாற்றுதல் தான் இங்கே நடக்குதே தவிர்த்து, நீங்கள் சுய ஆரோக்கியமான உணவுகளை ஏன் சமைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அப்படின்னா, இட்லிக்கு ஊற வைப்பீங்க, இட்லியை போடுவீங்க, சாம்பாருக்கு அரைப்பீங்க, சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு சாம்பார் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இட்லிக்கு முதல் நாள்லேருந்து வேலை பார்ப்பீங்க. அப்போ காலையில் வெறும் இட்லியும் சாம்பாரும் செஞ்சால் போதும். நான் என்ன சொல்வேன்னா, ஒரு ஸ்மூத்தி அரைங்க அப்படின்னு எல்லாத்தையும் மிஷினில் போட்டு மிக்ஸியை போட்டால் அது 10 நிமிஷத்தில் ஆகிடும் அந்த ஸ்மூத்தி. ஆனால் ஸ்மூத்தி அரைச்சி குடிக்கலாம் கை வர மாட்டேங்குது. இட்லியை இவ்வளோ நேரம் செய்வாங்க, உப்புமாவை 1/2 மணி நேரத்துக்கு மேலே செய்வாங்க. நான் என்ன சொல்கிறேன், உப்புமா 1 ஸ்பூன் போடுங்க, நிறைய காய்கறியை போடுங்க, அப்போ உங்களுக்கு நல்ல ஜெரிமானாவும் சத்து கிடைக்கும்.
இதே கிச்சடியை நிறைய காய்கறி போட்டு 1 ஸ்பூன் கார்பை போடுங்க. யார் வேண்டாங்கன்னா புலாவ் பண்ணுங்கள், பிரியாணி பண்ணுங்கள், கொஞ்சமாக அரிசி போட்டுங்க, சுவையாக பண்ணி சாப்பிடுங்க. நம்மளோட பிரச்சனையே என்னென்னா, நீங்கள் வழக்கமாக சாப்பிட்றது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதற்கான உழைப்பை எளிதாக எடுத்துக்கிறோம். அதான் இட்லி பண்ணுறது, சாம்பார் பண்ணுறது, பண்டிகைனா 4 மணி நேரம் சமைக்கிறது. இந்த சண்டேல பெண்கள் எத்தனை மணி நேரம் சமைக்கிறாங்க? இப்பெல்லாம் எங்கே சமைக்கிறாங்க? அடுத்தது அதான் கேட்பீங்க. இப்போ டொமேட்டோ தான். சரி, ஏன் அப்படின்னா ஆண்கள் சமைக்கிறது இல்லை. சரி, நீங்கள் சொல்கிற அதே இடத்துக்கு வரேன். ஜொமேட்டோ தானே, ஜொமேட்டோவில் யார் சமைக்கிறா? அங்கே ஆண்கள் தான். தொழில் சார்ந்து ஆண் வந்து எப்பவுமே கரெக்டாகிடுவான். அதான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு காசு இல்லை, நீங்கள் பெண்களுக்கு காசு கொடுத்து பாருங்கள், அவங்க சமைப்பாங்க. ஃப்ரீயாக வாங்கினா நான் எப்படி சமைக்கணும்? எப்போ பாரு ஃப்ரீயாகவே செஞ்சுட்டு இருந்தோம். எத்தனை வருஷம்? 20,000 வருஷமாக ஃப்ரீயாக செஞ்சாச்சு. இனிமேலுக்காக ஜொமேட்டோவில் நீங்கள் வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 20 வருஷமாக ஃப்ரீயாக சாப்பிட்டாச்சுல்ல. சரி, அதை விட்டுருங்க, இந்த வயதுக்கு வரேன். ஸோ அப்போ எவ்வளோ கார்பு சாப்பிட்ணும், உங்களுக்கான கார்பு எவ்வளோ சாப்பிட்ணும், உங்களுக்கான ப்ரோட்டீன் எவ்வளோ சாப்பிட்ணும். இனிப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்ல, இனிப்பை வேறு விதமாக சாப்பிடுங்க. கொஞ்சம் முந்திரி கிந்திரிலாம் போட்டு டேட்ஸை பிசைஞ்சி அந்த இனிப்பை சாப்பிடுங்க. ஒயிட் சுகரை நிப்பாட்டுங்க. இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் தேவை. இப்போ மேடம் சொல்கிறதுலேருந்து ஒரு வயதான தாத்தா அப்பா ஒரு கடைசி ஒரு 20 வருஷம் பிளட் ரிப்போர்ட்டோட தன்னை எனக்கு சொல்கிறாருன்னு வைங்களேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிடாதா? எனக்கு இது இருந்தால் போதும். இல்லைப்பா, இப்படியெல்லாம் இருந்தது, இப்படியெல்லாம் நான் மாறியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் மாறுறதுக்கான ஆரம்ப புள்ளியே அதுதானே. ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லை, இதை சாப்பிடாத, இது சரியில்லை, அது சரியில்லைன்னா எனக்கு திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தானே கேட்க தோணும். கேட்குறமா இல்லையான்றது வேறு, கேட்க தோணும்ல. அப்போ ஏன் எந்த வீட்லேயும் 80 வயது வாழ்கிற ஏதோ ஒரு பெரியவங்க ஒரு கடைசி 20-25 வருஷம் பிளட் ரிப்போர்ட் இந்த பருப்பா பிரிண்ட் அவுட் வச்சுருக்கோம், ஆரம்பத்துலேருந்து நான் இப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரேன்னு ஏன் காமிக்க முடியறதில்ல? நான் மேடம் அப்படின்றவங்கள்ட்ட என்னுடைய பழக்கம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த வருடத்துக்கு ஒரு முறை பிளட் ரிப்போர்ட் நான் எடுத்துடுறேன். பிளட் ரிப்போர்ட் படி நான் கரெக்டாக இருக்கேன், எனக்கு போதுமானது. அது ஒரு அடிப்படை பார்வைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே இன்னும் நம்ம சரிப்படுத்த வேண்டியது நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஒரு அடிப்படை பார்வை கூட இன்னும் எடுத்துக்கொள்ளாத, ஆனால் நம்ம வந்து குறை சொல்லிகிட்டு இருக்கோம், இன்னும் ஃபுட்டில் நீ அதை செய்யலை, இதை செய்யலை, எனக்கு செய்யலை, கேட்குறத செஞ்சு கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஏதோ தெரில, அது அனுபவம் சார்ந்து வர்ற மாதிரி எனக்கு தெரில, அது வேறு ஏதோ பிரச்சனை. இல்லை, உணவு அப்படி மாற்றணும்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கணும், அதை மாற்றினா நல்லா இருக்கலாம். அந்த உணவை மாற்றணும் அப்படிங்கிறப்ப அந்த அவன் மனசை எப்படி மாற்றுறது? டிஃபன் சாப்பிட்ட உடனே அந்த டிஃபன் சாப்பிட்றாங்கல்ல, அந்த டேஸ்ட் குறைக்கிறதுக்குள்ளே ஃபில்டர் காஃபி சாப்பிட்ணும், வீட்டில் கிடைக்காது, வண்டி எடுத்துகிட்டு கடைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி மனப்பக்குவம்லாம் இருக்குது சார். அவங்கள்ட்ட நான் பிளட் ரிப்போர்ட்டை வச்சுட்டு பேசுகிறேன். இதுதான் கான்ஷியஸ் அறிவு. பிளட் ரிப்போர்ட் வந்து கான்ஷியஸ் அறிவு, நீங்கள் சொன்னது அன்கான்ஷியஸ் அறிவு. அன்கான்ஷியஸ் அறிவு வந்து சாப்பிட்டதையே சாப்பிட சொல்லும். அந்த நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நிறைய பேர் அந்த பூரி சாப்பிட்ட கை இந்த பக்கம் அந்த கழுவி இருக்க மாட்டாங்க, அதோட அந்த காஃபியை வீட்டில் கிடைக்கணும் உடனே வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னமும் கடைசி இது வச்சுட்டு அப்படின்ட்டு வைக்கிற ஆட்கள்லாம் இன்னமும் இந்த பழக்கம் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இந்த பூரி கிழங்கு, இப்போ நான் ஒரு நார்த் இந்தியாவுக்கு போகிறேன், அவங்கள்ட்ட பூரி கிழங்கு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பூரி கிழங்கு பிடிக்காது. அவங்க காலைல போகாவும் பஞ்சாபுக்கு போகிறேன், சூப்பராக இருந்துச்சு. போகா, பராத்தா, காலைல தயிர், ஊறுகாய், இதுதான் அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். காஷ்மீர் போகிறேன், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே அவங்க சாப்பிட்றதில்ல. மணிப்பூர் போகிறேன், லஞ்சு சாப்பிட்டியாப்பான்னு டிரைவர்கிட்ட 1 மணி கேட்குறேன், நான் சாப்பிட்டேங்கிறாரு. ஒரு 11 மணிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். எப்படிப்பா சாப்பிட்டேன்னா, நாங்கள் 9 மணிக்கு லஞ்சு சாப்பிடுவோம், 5 மணிக்கு டின்னர் சாப்பிடுவோங்கிறார். அவ்வளோதான். அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒரு ஐவிஎஃப் சென்டர் கூட நான் மணிப்பூரில் பார்க்கல. நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக ஐவிஎஸ் சென்டர், எந்த மலைவாழ் பகுதியிலும் ஐவிஎஸ் சென்டரே நான் பார்த்ததில்ல. நான் ஆதிலாபாத் போயிருக்கேன், சம்பல் பள்ளத்தாக்கு போயிருக்கேன், மணிப்பூர் போயிருக்கேன், கர்நாடகாவில் போயிருக்கேன், தமிழ்நாட்டில் ஆதிவாசிகள் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கேன். அங்கே பிரச்சனையே அதிக குழந்தைகள் தான். ஐவிஎஃப் சென்டர்னே கிடையாது. ஐவிஎஃப் சென்டருங்கிறது நம்ம ஆரோக்கியத்தை எப்படி கெடுத்துட்ருக்கோங்கிறதுக்கான குறியீடு. இதே நீங்கள் கேரளா போகிறப்ப எல்லா இடத்துலையும் இங்கு லிவருக்கு பிளட் டெஸ்ட் செய்து தரப்படும், ஏன்னா குடி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா. அந்த குறியீடுகளே நீங்கள் வெளியூர் போகிறப்ப அந்த குறியீடுகள்லேயே நீங்கள் அந்த ஊரோட ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சிடலாம். மணிப்பூரில் எந்த குறியீடுமே சரியாக இருக்குது. மணிப்பூர் மாதிரியான இதே இம்பால் பார்க்குறப்ப அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. தரை பிரதேசம், சார் சொன்ன மாதிரி மலை பிரதேசம். இப்போ என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கும் பொழுது இந்த பிளட் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்குதா பிரச்சனை கிடையாது. அப்புறம் அவங்க
இசிஜி ஸ்கேனிங் இதெல்லாம் பண்ணும்பொழுது லிவர் கரெக்டாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பிரச்சனை வரும்பொழுது தான் உணவை மாற்ற வேண்டிய தேவை இருந்தால், இப்போ நீங்கள் சுகர் இருந்தால் உணவை தான் மாற்றணுமா அப்படிங்கிறது வந்து உங்களோட தேவை தான். இன்றைக்கி சுகரோட 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் இன்சுலின் போட்டுக்கிறதும், நீங்கள் நான் சுகர் சாப்பிடுவேன் எனக்கு குண்டும் ஆகலை உடம்பு, ஏன்னா ஒபேசிட்டி நிறைய பிரச்சனை கொண்டு வரும் வயசானவங்க. ஏன்னா கோவிட்டில் இறந்து போனவங்க நிறைய பேர் ஒபேசிட்டி இருக்கிறவங்களும் விட்டமின் டி குறைவாக இருக்கிறவங்களும் தான். அவங்கள தான் முதல்ல காவு வாங்கிச்சு. ஸோ இவங்களுக்கு ஒபேசிட்டி வந்து எலும்பு முறிவுலாம் ஏற்படுத்தும். ஸோ எனக்கு சுகர் மட்டும்தான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் மாத்திரையை போட்டுங்க, வேலைக்கு சுகர் மாத்திரையை போட்டு பார்த்துங்க. பிபி இருக்கா, பிபி மாத்திரையை கரெக்டாக சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ இப்படி இன்றைக்கி வந்து வயதானவர்களோட மருத்துவம் அப்படிங்கிறது அதற்கான தனி மருத்துவமனை வந்துருச்சு. நீங்கள் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சகல வசதிகளோட வயதானவர்களை தங்க வைக்கிறதுக்குன்னு பெரிய ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு ஏரியாலையும், இப்போ டி நகர்னா டி நகருக்கு ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் அவங்க ஊரில். அப்பார்ட்மெண்ட்ஸே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. நல்லது தானே, நல்லது தானே. உங்களோட ஆரோக்கியத்தை பார்க்குற எல்லா விஷயமும் நல்லது தானே. அது ஏன் வந்து ஐயோ அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு, ஐயோ அந்த பிரச்சனை வந்துருச்சு, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். உங்களோட ஆரோக்கியத்தை கவனிக்கிற எல்லா விஷயமே நல்ல விஷயம். தனிமையில் விட்டுடுறாங்கிற வருத்தம் தானே, மற்றபடி இல்லை. இவர் இப்படி யோசிங்களேன், நாங்கள் அங்கே போகிறோன்னு சொல்கிற அப்பா அம்மா, நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிற பையன், அதுதானே வேணும். ஆனால் ரிவர்ஸ் தான் நடக்குது. எங்களை தள்ளிடுவ போல் இருக்குது அப்படின்னா ஏன் அங்கே போய் இருந்தால் என்ன தப்பு அப்படின்ற இடத்த தானே நம்ம பேசுகிறோம். புரியுது. நான் அங்கே போனால் எனக்கு நல்லதுப்பா அப்படின்ற அந்த அந்த இடம் இருக்குல்ல, அது வந்து உணவு சார்ந்த மருத்துவம் சார்ந்த மனநலம். ஏன்னா என்னுடைய மருமகள் எனக்கு போயிட்டு போதுமாமா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துரும். ஆனால் நர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் எங்கே இருக்கணும்? அப்போ அங்கே தான் அது அது நல்லது. அதாவது நீங்கள் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன்னா அப்போ குறை சொல்லக்கூடாது, அவன் கொடுத்ததை சாப்பிடணும். பொறுப்பு எடுத்து அங்கே நீங்கள் அங்கே பேசவே மாட்டீங்களே. நீங்கள் தனிமைங்கிறது ஒரு உணர்வு தான். நர்ஸுக்கிட்ட வந்து பேசுவீங்களா? மாற்றிக்கலாம். தனிமைங்கிறது அது ஒரு இவங்க சொல்றாங்கல்ல, அது அவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தாதா அப்படிங்கிறதானே. என்னதான் வசதி அங்கே ஏற்படுத்தாது. தனிமைன்றது காலையில இருந்து இரவு வரை ஜீரோ தனிமை இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்படி ஒருத்தங்க இருந்தால் காட்டுக்கு 1008 வசதி செஞ்சு கொடுத்தாலும் வேலைக்கு டெய்லி காலையில் எந்த வசதி இல்லை. 1008 வசதி வேண்டாம், சாதாரண வசதிகள் இருந்து தனிமையற்ற ஒரு வாழ்க்கை இங்கே இருக்குல்ல வீட்டில் அதையே உங்களால் வந்து அனுசரித்து போக முடியல. இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். என்னோட 5 நண்பர்கள், ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய இடத்துல அரசியலில் இருக்கார், இன்னொருத்தவங்க வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராக இருக்கார் அரசில், 3 பேர் சமூக அமைப்பில், 3 பெண்கள், அவங்க 20 ஆண்கள் சமூக அமைப்பில் பெரிய அளவில் வேலை செய்கிறாங்க. இந்த 5 பேரும் எங்களுக்கு குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுவும் நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். இவங்க என்ன அப்புறம் இப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த குழந்தை இல்லாதவர்கள்லாம் என்கிட்ட வராங்க கவுன்சிலிங்க்கு. அவ்வளோ மன அழுத்தத்தில் வராங்க. பெண்கள் தான் பெரும்பாலும் அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப குழந்தை இல்லாத மனிதர்களும் உண்டு, குழந்தை தவறும் மனிதர்களும் உண்டு, கணவன் இல்லாத மனிதர்களும் உண்டு. இதை வந்து தனிமை உணர்வு, நீ சேர்ந்து தான் இருக்கணும்னு வரும்பொழுதே இந்த தனிமையான சிங்கிள் உமன்லாம் பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி சிங்கிள் மென்னும் ஜாஸ்தி ஆகிட்டாங்க, சிங்கிள் உமனும் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அப்படிங்கும்பொழுது குழந்தை வேண்டாம்ங்கிறவங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்காங்க. அதான் என்னோட 5 நண்பர்களே இருக்காங்க, எனக்கு தெரிந்த நண்பர்கள். அப்படி இருக்கும்பொழுது இதில் வந்து பெருசாக அதை வந்து என்ன சொல்கிறது, ரொமான்டிசைஸ் பண்ண தேவையில்லை. இதுதான் இயல்பு, இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி இந்த மாதிரியான வாழ்க்கையில் வந்திருக்கோம், இதில் நான் எப்படி சந்தோஷமாக இருக்கேன். கோவிட் அப்போ அப்படி தானே, கோவிடுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்தோம். அதில் நம்ம எப்படியோ கை தட்டி தட்டி எப்படியோ சந்தோஷமாக வாழ்ந்தோம். அந்த மாதிரி எதையோ செஞ்சு சந்தோஷமாக இருக்கோம்ல, இருந்துட்டு போட்டோம். அந்த வாழ்க்கைக்கு இப்போ ஷீகான் ஹுசைன் இருந்தார், கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த மரணத்தை அவ்வளோ அழகாக எதிர்கொண்டார். அது ஒரு பெரிய பாடம். மரணத்தை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிறது, ஹவு டு டை, அதை ஒரு கலை, அதை கற்றுக்கணும். நம்ம ஒரு பூ உதிராமல் இருக்காது, இலை உதிராமல் இருக்காது, எல்லாமே உதிரும். இந்த எபிசோடு வரும்போது கீழே கமெண்ட்டில் இப்போ இவங்க 3 பேருக்கு வயசாகாதா, அப்போ இவங்க இதே மாதிரி அப்படின்னு தான் கேட்பாங்க. ரொம்ப உண்மையை சொல்லணுன்னா இப்போ இருந்தே யோசிக்க ஆரம்பித்தவங்க இதுக்கு தயாராகிடுவாங்க. பேசும்போது இப்போ திருமணம் பண்ணுறோம்,
சேர்ந்து வாழணும், நம்ம குழந்தை வேண்டாம் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்கல்ல. இப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சார்? நான் நம்ம இந்த மனங்கள் ப்ளஸ் அதுலேயே பேசியிருக்கோம். இதை ஒரு கப்பல் பற்றியே பேசியிருக்கோம். மும்பையில் இருக்காங்க மனிஷா தாமஸ். அவங்க இது சாஃப்ட்வேரில் அத்தனை கப்பலுக்கு நடுவில் எந்த விதமான குழந்தையும் பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னு ஒரே முடிவோடு வாழறாங்க. வீக்கெண்டு ஜாலியாக வெளில போயிடுவாங்க, சுற்றுவாங்க, வருவாங்க, போவாங்க, எல்லாம் ரைட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்கள ஒரு 10 வருடமாக பார்க்குறேன். அப்படி அவங்களுக்கு ஒன்றும் எதுவும் பிரச்சனைகள் அப்படின்லாம் தெரில. மேபி எதிர்காலத்தில் எல்லாரும் தடுமாறும்போது அவங்களுக்கு வயசாகும்போது வரலாம், நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் நம்மளை பார்த்துக்கணும், அது அந்த இடம் வரலாம். ஆனால் அதில் தான் இங்கே இப்போ கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ நடக்குதே. குழந்தை இருந்தே பார்த்துக்காதவ அனாதையாக போகிறதுக்கு பேசாமல் இது எவ்வளோ பெட்டர். அந்த மலைக்கு அவங்க வந்துடுவாங்க. உங்களுக்கு எது தேவையோ, உங்க மனதுக்கு எது நிம்மதி தருதோ அதை நீங்க தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த நிகழ்வே எதனால் நடக்குது? இந்த மாதிரி இருந்து பார்த்துக்கல, சரியாக வரல அப்படின்றதுல இருந்து தான் நடக்குது. அப்போ அவங்க இந்த நிகழ்வை பார்த்தா என்ன தோணும்? ரைட்டு, நாம் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு தானே போகும். இன்னைக்கு இப்போ நான் சொன்ன அதே ஜப்பானில் நீங்கள் 110 வயது வரை வாழறாங்கன்னு சொல்கிற அதே ஜப்பானில் இப்போ திருமணம் செய்து கொள்கிறவர்கள் குழந்தை பெற்றுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட் ஜப்பான் அதுதான். அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? இங்கே வருமா? நீங்கள் சொல்றதெல்லாம் சரிங்க சொல்லுங்க. அந்த நாட்டுக்கு அது இப்போ சொன்னேனே 5 நண்பர்கள். நான் எங்கேயும் வேணாம், என்ன சுற்றி 5 நண்பர்கள் இருக்காங்க. நான் இப்போ சொன்னேன்ல, அவங்களோட நான் வேலை செஞ்சிருக்கேன். அவன் சம்பாதிச்ச சொத்து எனக்குன்னு ஒரு வாரிசு அதுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்களா? அதுதான் பிரச்சனைங்க. ஆணுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது. பொண்ணா இருந்தாலும் சரிதான், பொண்ணா இருந்தாலும் வருது பாத்தீங்களா? பொண்ணா இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். நானு நீங்க ஆணுக்கு தான் போகணும் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னதுனால இந்த வார்த்தையை நான் சொன்னேன். எனக்கு என் சொத்தை சம்பாதிச்சு கொண்டு வரணும், அந்த மாதிரி அது திட்டினாலும் உழைச்சாலும் அதுக்குதான் போகணும் அப்படின்னு மனநிலை இருக்குல்ல. இங்க உங்க சொத்து உங்க குழந்தைகளை சோம்பேறிகளாக்கும். உங்க சொத்து குழந்தைகளை சோம்பேறிகளாக்கும். அவர்கள் உழைக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸை கொடுக்கறதுதான் உங்களோட சொத்தோட முக்கியத்துவமா இருக்கும். வாரன் பஃபட்டோட சொத்து எத்தனை % பில்கேட் ஃபவுண்டேஷனுக்கு போயிருக்கு? வாரன் பஃபட் எந்த காரில் போயிட்டு இருக்காரு? டெய்லி என்ன சாப்பிட்டுட்டு இருக்காரு? பர்கர் தான் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்காரு. அவள் பிளட் ரிப்போர்ட் ரைட்டா இருக்குன்னா அதான் சொல்றேன். பர்கர் சாப்பிட்டா கோக் சாப்பிட்றாரு சார் அவரு இந்த வயசுல. அவளோட மனம் ஆரோக்கியமா இருக்கு, நல்லா தூங்குறாரு, காசுக்கு ஆசைப்படல, இருக்கிற சொத்தையும் நிறைய எல்லாத்தையும் பில்கேட் ஃபவுண்டேஷன். அவர் சொல்றாரு பில்கேட்ஸ் தான் என் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டாரு, என் பசங்க கூட ஆசைப்படும், தூக்கி அவர் கையில் கொடுக்குறாரு, நிம்மதியா இருக்காரு. உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் ஸ்டாண்டர்ட் ஆயில். அவருக்கு 42 வயசுல அல்சர் வந்துருச்சு. நீ இன்னும் 1 வருஷம் தான் இருப்ப, செத்து போயிடுவேன்ட்டாரு. அப்போ ஒரு கப்பல் ஆயில் கம்பெனி வரும், அந்த கப்பல் $150 இன்சூரன்ஸ் பண்ணிட்டா வக்கீல்லாம் திட்டுவாராம். ஏன்டா இந்த கப்பல் தான் பத்திரமா வந்துடுமே, $150 போயிடுச்சேன்னு ராத்திரி ஃபுல்லாக தூங்க மாட்டாராம். அவ்வளோ சிக்கனவாதி. திடீர்னு நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டார். இன்னி வரைக்கும் உலகத்தில் பணக்கார குடும்பம் அதுதான். அந்த அளவுக்கு சிஸ்டத்தை சரி பண்ணி வச்சிருக்காரு. சிகாகோ பல்கலைக்கழகமே அவரால் தான் உருவாக்கியிருக்கு. 42 வயசில் கவலைப்படாமல் கொஞ்சம் காசை விட்டு சமுதாயத்துக்கு பணி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி அந்த நோய் போச்சுன்னே தெரியல. 98 வயசில் தான் இழக்கிறார் அவர். அவர் தான் உலகத்தோட பெரும் பணக்காரர். இன்னி வரைக்கும் அந்த பணக்கார குடும்பமாக இருக்கிற ராக்ஃபெல்லர் குடும்பம். இன்னைக்கு அவர் பேரில் எத்தனையோ குழந்தைகள் படிச்சிட்ருக்காங்க. எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியறதை விட அதை எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கோம். அது உங்கள் குழந்தையாக இருந்தோம். ஏன் வாரிசு நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. உனக்கு வாரிசு இல்லை, டாட்டாக்கு என்ன வாரிசு இல்லை? அவர் என்ன பண்ணார்? அப்போ நாம் பேசுகிறதுலேருந்து திரும்ப அந்த சமுதாய பணிக்கு வரோம். அப்போ முதல்ல அனுபவம், பொருளாதாரம், சமுதாய பணி, எந்த இடத்துல ஒரு கோடு போடணும், இது என் பிள்ளை அது அவன் பிள்ளை, அந்த கோடு போடுறது, சரியான உணவு, வருஷத்துக்கு ஒரு பிளட் ரிப்போர்ட், இப்படிலாம் இருந்தால் எப்படி இந்த சூரிய ஒளி வந்துடும் நடமாடுறது. இப்போ இதை நோக்கி இல்லாதவங்க அநேகமாக அந்த பிரச்சனைகளை சந்திப்பாங்க. ஓரளவு மிடில் கிளாஸுக்கு மேலே உள்ளவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, அன்றாட வாழ்க்கையை அந்த அந்த மிடில் பீப்புள் அந்த ஹெல்த்துக்கு எந்த கிளாஸும் இல்லை, எல்லா கிளாஸும் ஒரு கிளாஸ் தான். வெல்த்துக்கு எல்லா கிளாஸும் ஒரு கிளாஸ் தான். அதாவது பணம் வச்சுருக்கிறவங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம்,
பணம் இல்லாதவங்க கொஞ்சமாக பணம் சம்பாதிப்பாங்கல்ல, அது அவங்களுக்கு பெரும்பணம். அப்போ வெல்த் எல்லாருக்கும் ஒன்று தான். வளர்கிற விதம் தான் வேகமாக இருக்கும் அல்லது கொஞ்சம் குறைவாக இருக்குமே தவிர பணம்ன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தானே. 100 ரூபா என்ன அங்கே மட்டும் 110 ரூபா, இங்கே 80 ரூபா நான் காமிக்குது. பணம் இல்லாத வயதானவர் தனிமை அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ பாண்டிச்சேரியில் புயல் வந்ததுல, அந்த புயலில் வந்து பாண்டிச்சேரிக்கு உணவு பாக்கெட்டு மளிகை சாமான்லாம் எடுத்துகிட்டு, உணவு பாக்கெட்டில் மளிகை சாமான் எடுத்துக்கிட்டு போகிறோம். ஒரு தெருக்குள்ளே பாண்டிச்சேரிக்குள்ளே அந்த ஒரு ஆறு இருக்குது. பாண்டிச்சேரி இது வரைக்கும் நான் ஆறையே பார்த்ததில்ல. ஒரு ஆறு போகுது. அது வந்து ஒரு பக்கம் கரையில் இருக்கிற வீடுகள்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, வீடு கூரை வீடு, ஒரு நிலை மட்டும் காங்கிரீட்டில் போட்டிருக்காங்க. அந்த நிலை மட்டும் அந்த வீட்டில் இருக்குது. நுழைவு வாசப்படி, வாசப்படி நிலை, அது மட்டும் நிலை பூஜைலாம் பண்ணுவாங்களா, அது மட்டும் இருக்குது. இந்த அம்மா நின்றுட்டு சொல்லுது என்கிட்ட, அப்பா எனக்கு ஒரு 15 நாளைக்கு பக்கத்து வீட்டில் இடம் கொடுத்துட்டாங்க, 15 நாளைக்கு எனக்கு மளிகை சாமான் வந்துருச்சு, இதை வச்சு 15 நாள் ஓட்டிடுவேன். எது, குழந்தைகள் கைவிட்டுட்டாங்க, அவங்களோட குடியிருந்த வீடு இயற்கை தூக்கிடுச்சு, துணிமணி எல்லாம் ராத்திரியாக அலாம் அடித்து வெளில ஓடி வந்தாங்களாம். ஓடி வரத்துக்குள்ளே கரையில் அத்தனை வீடும் போயிடுச்சு, நிலை மட்டும் மிச்சம். அன்றைக்கி கார்த்திகை, எல்லார் வீட்லேயும் எழுத்த பக்கம் வீடெல்லாம் இருந்துச்சு. அவங்கள்ட்ட போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து சாமிக்கு விளக்கேற்றிட்டு 2 நிலை மட்டும் இருக்குல்ல விளக்கேற்றுது. இன்றைக்கி எனக்கு 15 நாளைக்கு உணவு கிடைச்சதுக்கு இந்த சாமிக்கு இன்றைக்கி நான் கொண்டாட போகிறேங்க. நாங்கள் இழந்ததை பற்றி கவலைப்படாமல் இனிமேல் நம்ம அந்த பெண்மணிக்கு, முதிய பெண்மணிக்கு அந்த வாழ்க்கை மீதான தீராத நம்பிக்கை. உணவு கிடையாது, வீடு கிடையாது, பசங்க கிடையாது, தனிமேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா. அந்த அம்மாவுக்கு எந்த தனிமையும் இல்லை. கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு வீட்டு எல்லா வீட்லேயும் போய் எண்ணெயை வாங்கி விளக்கேற்றிட்டு இருக்காங்க. கேட்டால் இது என்னோட வீடு, இது என்னோட நிலை, மிச்சம் இருக்குல்ல என் நிலை, அதுக்கு நான் விளக்கேற்றி வைக்கிறேன். அந்த நம்பிக்கை தான் முதியவருக்கு தேவை. நாம் சொன்ன அந்த சீக்வன்ஸில் இன்னும் கடைசியாக ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இது இப்போ நாம் பேசின அத்தனையும் கடந்து சிலது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தே தீரும். அது நீங்கள் தடுத்தாலும் யார் தடுத்தாலும் முடியாது. அதே மாதிரி நீங்கள் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது அல்லது நடக்கணும்னு நினைக்கிறது, அதனுடைய ரிவர்ஸ் அதுவும் நடக்கும். அப்போ நம்மை மீறியும் ஒரு சக்தி இருக்குதுன்னு என்னைக்கு உணர்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த அனுபவம் முழுமை பெறும். அப்படின்னா என்ன, இன்றைக்கி நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய் தூங்குறது மட்டும்தான் என்னுடைய வேலையை தவிர இதற்கு மேலே ஒன்று அதுக்கு தெரியாது. எனக்கு என் பேரப்புள்ள ஒழுங்காக இருக்குமான்றதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டுனா ரைட்டு. அது இயற்கை மேலே ஒரு அசாத்தியமான நம்பிக்கை வைக்கிறது இந்த வயதில் ரொம்ப முக்கியமானது. இயற்கை பார்த்துக்கும் ஒரு கட்டத்துக்கு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேசினாலும் இன்னும் 10 வருஷம் கழித்து இயற்கை தான் அவங்கள பார்த்துக்க போகுது. ஸோ உங்களை நீங்கள் இயற்கைக்கிட்ட கொடுக்க வேண்டிய பருவம் வந்தாச்சு. சப்மிசிவ் கொடுத்துடணும். இயற்கை தான் அடுத்து டேக் ஓவர் பண்ணும். இப்போ உங்கள் குழந்தைங்கள யார் இங்கேருந்து 40 வருஷம் யார் பார்த்துக்க போகிறாங்கன்னா இயற்கை தான் பார்த்துக்க போகுது. பேர பிள்ளைங்கள நிச்சயமாக இயற்கை தான் பார்க்கும். உங்கள் பையனே பார்ப்பாரான்னு தெரில. அப்போ நீங்கள் எதுக்கு உட்காந்து கவலைப்பட்டுருக்கீங்க சொல்கிறது கூட நம்ம பையன் நம்ம பேரன்னு சொல்ல மாட்டான். தெரியல இருப்பா. அதுக்கு அவர் சொல்கிறதுக்காவது அவர் இருக்கணுமே. சரி அப்படியே சொன்னாலும் அந்த பையன் கேட்கணுமே. இவ்வளவு கணக்கு போடுறதுக்கு பதில் இயற்கை அதை பார்த்துக்குன்னு சொல்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது. பார்த்துக்கும், காலம் பார்த்துக்கும். ஏன்னா முதுமையில் ஒரு அசைக்க முடியாத ஒற்றை வரி மனதில் வச்சுக்கணும். அப்படின்னா நான் இதுவரை எல்லாம் நல்லது தான் செஞ்சுருக்கேன், நல்லது தான் நடக்கும். அந்த வரியில் தான் அங்கே பயணிக்கணுமே தவிர நான்லாம் எப்படி இருந்தேன் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு இன்னும் 80கள்லேயும் கம்பேரிசன்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா அப்புறம். சார் சொல்கிறதுல முக்கியமானது அனுபவம். அந்த அனுபவம் உள்ள முதியவர்கள் தான் ஒதுங்கி போகணும். ஆமாம், குடும்பத்தை வழிநடத்தி போகணும். அப்போ அவங்க தான் அனுபவம் உள்ள நாமளே செய்ய மாட்டோம்னா புரிஞ்சுக்கிட்டு போகணும் தான். அப்புறம் அனுபவம் இல்லாத அவர்களுக்கு குறை சொல்லி புண்ணியம் இல்லை. அதே மாதிரி ஒதுங்கிறது ஏதோ ஒரு தவறான விஷயம் இல்லை. அறிவுபூர்வமானது. போருக்கு ஒருத்தர் கூப்பிட்றான், நம்ம போருக்கு போகிறோன்றத அறிவு. எங்கேயோ ஒன்று பார்த்தேன் ஒரு இதில், செஸ் போர்டு இருக்குது, 2 ராஜாவும் 2 ராணியும் வெளியில் ஜாலியாக உட்காந்துருக்குறாங்க, மீதம் எல்லாம் ரத்தத்தோடு கிடக்குது கீழே. நல்லா இருக்குல்ல இது பார்க்க. இதுதானே போரில் நடக்குது. அப்போ ஒருத்தர் போருக்கு கூப்பிட்றாருன்னா போருக்கு போகிறத தைரியம், அதை தவிர்க்கிறது தான் தைரியம். ஏன்னா இங்கே ஒரு 1000 அங்கே ஒரு 1000 இறக்க போகுது. அது ஒரு நல்ல தலைவன்னா இறப்ப தானே தடுப்பான். எப்படியாவது சாகடிச்சு நான் ஒன்று ஜெயிச்சாகணுன்றது அது என்ன லாஜிக்னு புரியல. அந்த காலத்துலலாம் பார்பேரியன்ஸாக வாழ்ந்தவங்கள தான் நம்ம தலைவர்கள்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ரத்த காட்டேரின்னு ஒன்று.
அப்படி வாழ்ந்தவங்கள தான் நம்ம வந்து தலைவர்கள்லாம் பேசி வீரம் அதெல்லாம் கிடையாது. மனிதர்கள் நல்லா இருக்கணுன்றதுக்கு எதுக்கு போர்? உண்மையான வீரம் அப்படிங்கிறது அப்போ மனதில் அப்படி யோசிச்சு பாருங்களேன். அப்போ அப்படி யோசிச்சு பார்த்தா அனுபவத்துக்கு ஒரு பகுதி இருக்குது. அந்த அனுபவம் பொருளாதாரமாக வரணும். பொருளாதாரம் கடந்து உடலை பார்த்துக்கணும், ஹெல்த் இருக்கணும், பிளட் ரிப்போர்ட் எடுக்கணும். இது ஏன் எல்லைன்னு வச்சுக்கணும். எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட், காலையிலேருந்து நைட்டு வரை இந்த கமிட்மெண்ட் பார்த்தா ஏன் நாள் முடிஞ்சது. அதற்கு மேலே உள்ளதை இயற்கை பார்த்துக்கும். அவ்வளோ இந்த ஒரு தன்மைக்கு வந்துட்டால் நீங்கள் சொல்கிறதுனுடைய ஒரு பகுதி வந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்னு நான் உணர்றேன். குறிப்பிட்ட வயசுக்கு மேலே குடும்பத்தில் மூத்தவங்களாக இருக்கிறவங்க பல பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி போகிறது தான் நல்லது. அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்குங்கிற கருத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க 2 பேரும். மிக்க நன்றி. பல்வேறு கருத்துக்களை வந்து அழகாக பகிர்ந்து கொண்டமைக்கு, அந்த வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.